என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா, தாய் தன் மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா, காத்தி என்னை அவர் கை தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். காத்தி என்னை அவர் கை பாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா, பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா, ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் ஈந்து தொண்டு செய்குவேன். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் ஈந்து தொண்டு செய்குவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். அல்லேலூயா. நன்றி செலுத்தி ஒரு பாடலை பாடுவோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். இந்த பாடலை எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் சேர்ந்து பாடுவோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே, செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே, நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம், நன்றி நிறைந்த இருதயத்தோடு சேர்ந்து சொல்லுவோம். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே, செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே நன்மை
பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்துடீர் அன்பு கூர்ந்தீர். பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீ சிந்தினீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீ சிந்தினீரே. இரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். இரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர். இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர். இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. அப்படி எல்லாரும் முழங்கார் படிட்டு
அந்த நல்ல கர்த்தருக்கு, நன்மை செய்தவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீ சிந்தினீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீ சிந்தினீரே. இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். நன்றி தகப்பனே, இயேசுவே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர். அவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்ததே இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்காகத்தான். அப்படி இருளில் இருந்த நம்மை அவர் ரட்சிப்புக்குள்ளாக நடத்தி அவர் நம்மை வெளிச்சத்தின் பாதையிலே நடத்தி சென்றிருக்கிறார். அவர் செய்த நன்மைகளிலே மேலான நன்மை என்னவென்றால் அவர் நம்மை ரட்சித்திருக்கிறது, அவர் நம்மை அபிஷேகித்திருக்கிறது தான். அதான் பார்க்கிறோம். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர். இயேசுடைய ராஜ்யத்திற்கு நம்மை சேர்த்திருக்கிறதா. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையர் 1:13 இவ்விதமாக சொல்லியிருக்கிறார். கொலோசையர் 1:13 பார்க்கிறோம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். அதே போலதான் அந்த நாளிலே அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து நம்மை விடுதலையாக்கி அவருடைய இயேசுவின் ராஜ்யத்திற்கு நம்மை உட்படுத்தி இருக்கிறார். அந்த பிதாவை நாம் ஸ்தோத்தரிக்கிறோம், அவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலே இன்னொரு முறை சேர்ந்து பாடும். இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்கினவரே, ஆண்டவரே, அந்த பாவ பிடியிலிருந்து நாங்கள் அகப்பட்டு இருந்தோம் ஆண்டவரே, ஆனாலும் எங்களை மீட்டெடுத்தீரே, எங்களை ரட்சித்திருக்கிறீரே, உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்திருக்கிறீரே, எங்களுக்காக பலியானீரே, எங்கள் மீது அன்பு கூர்ந்து அப்பா எங்களுக்காக நீர் இரத்தம் சிந்தினீரே. உம்முடைய அன்பு எத்தனை பெரியது ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே நாங்கள் சபையாக சேர்ந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் உணர்ந்து சேர்ந்து பாடுவோம். இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர், உமக்கு சொந்தமாக எங்களை வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டீர். பிசாசானவனால் உரிமை சொத்தாக நம்மை கேட்டு வாங்க முடியாது. அப்படி அந்த இரத்தத்தை சிந்தி நம்மை அவருடைய ராஜ்யத்திற்கு கர்த்தர் மாற்றி இருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி சேர்ந்து பாடும். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டி, இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டி. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டி, இயேசு அரசுக்குள். மறுபடி சொல்லுவோம். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டி, இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டி. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டி, இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டி. உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டீ. உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டீ. நன்றி கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தி
தகப்பனே நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே. ஓரா மஷந்தரமலஹதரமோ ரிமஷந்தரியாகோதரமோ தகப்பனே நன்மை செய்தீரே. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீ, பாவம் நீங்கிட கழுவி விட்டீ. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீ, பாவம் நீங்கிட கழுவி விட்டீ. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீ. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே. ஈஸ்வராஜா உமக்கு நன்றி ஆண்டவரே, இப்பட்டும் எங்களை நடத்தினீரே, எங்களை பாதுகாத்தீரே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. இந்த நன்மை செய்த தேவனை அப்படியே எழுப்பி நின்று அப்படியே கர்த்தரை ஆராதிப்போமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களுக்கு நன்மை செய்தவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா எங்களுக்கு கிருபையை தந்து இம்மட்டுமாக எங்களுக்கு வழி நடத்தினீர், எங்களை வழி நடத்தினீரே. ஈசுராஜா உம்மே நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மே நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய நிழலிலே எங்களுக்கு பாதுகாப்பு ஆண்டவரே, எங்களுக்கு ஆரோக்கியம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கண்மணி போல எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி. எங்களை உம்முடைய உள்ளம் கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஈசுராஜா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஈசுராஜா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி
துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. அன்பரும் கரத்தால் அணைத்து அணைத்து தினம் ஆறுதல் தந்தீரையா. அன்பரும் கரத்தால் அணைத்து அணைத்து தினம் அதிசயம் செய்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா. அவரை கூப்பிடும் பொழுது நமக்கு மறுமொழி தந்து நமக்கு விடுதலை தந்த அந்த நல்ல தேவன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோம். குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா. குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து நம்மை பாதுகாத்து வந்தார். நம்மை அவர் ஒரு நாளும் பட்டினி போடவில்லை. நம்முடைய தேவைகளை அவர் சந்தித்து உண்ண உணவு உடுக்க உடை தந்து இந்த வருஷத்தின் தொடக்க நாள் முதல் இம்மட்டுமாக நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அவர் நடத்தி வந்த விதங்கள் அதிசயம். அந்த அதிசயத்தை நினைத்து பாருங்க. துன்பத்தின் பாதையிலே நாம் நடந்த பொழுதிலும், நெருக்கத்தின் வேளையிலும், கண்ணீரின் பாதையிலும் நாம் சென்ற பொழுதிலும் நம்மை காண்கின்ற தேவனாக இருந்து நம்மை அழைத்தவர் அதிசயங்களை நம்முடைய வாழ்விலே செய்திருக்கிறார். அற்புதங்களை செய்திருக்கிறார். யாரோ நம் தேவையோடு இருக்கும் பொழுது யாரோ ஒருவர் மூலமாக நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட அதிசயமான காரியங்களை ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்து இம்மட்டுமாக அந்த வருஷத்தின் கடைசி நாளிலே, இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே அவருடைய சமூகத்திலே வந்து அவரை ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நாம் கூப்பிடும் பொழுது நமக்கு செவி கொடுத்து அவர் பதில் தருகிற தேவனாக, விடுதலை தருகிறவராக, நம்முடைய குறைகளை எல்லாவற்றையும் நீக்கி, நம்முடைய கரைகளை நீக்கி, நம்மை சுத்திகரித்து நீதிமானாக அவர் நம்மை மாற்றி இருக்கிறார். நம்மை அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவர். இம்மட்டும் அவர் நம்மை நடத்தி தாங்கி வந்திருக்கிறார். அப்பா, நாங்கள் வாழ்வது ஆண்டவரே, நாங்கள் இம்மட்டுமாக நிலை நிற்பது உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை என்று சொல்லி அப்பா அவரை பார்த்து சொல்லுவோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே நாங்கள் நிலை நிற்கிறோம். ஆண்டவரே அப்பா, உம்முடைய கிருபையினாலே நாங்கள் உயிர் வாழ்கிறோம். அப்பா தகப்படே, உம்முடைய கிருபை இல்லாமல் அப்பா நாங்கள் வாழ முடியாது. தகப்படே, உம்முடைய கிருபை எங்களை இம்மட்டுமாக நடத்தி வந்திருக்கிறது ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வாழ்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வாழ்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. உங்க கிருபை
கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்ல, தரமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்ல, தரமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல. தகுதியில்லா என்ன உயர்த்தியது உங்க கிருபை, தகுதியில்லா என்னை உயர்த்தியது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லனா நானும் இல்ல, உங்க கிருபை இல்லனா நானும் இல்ல. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்று. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் மறுபடியும் சொல்லும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்ல, தரமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்ல, தரமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல. தகுதியில்லா என்னை உயர்த்தியது உங்க கிருபை, தகுதியில்லா என்னை உயர்த்தியது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லனா நானும் இல்ல, உங்க கிருபை இல்லனா நானும் இல்ல. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை இல்லாமல் நாங்கள் எதுவும் செய்ய முடியாத ஆண்டவரே, உம்முடைய தயவு இல்லாமல்
எங்களால் எதையும் செய்ய முடியாத ஆண்டவரே, எங்களுடைய சொந்த முயற்சியினால் இல்லை ஆண்டவரே, எங்களுடைய சுய பலத்தினால் இல்லை ஆண்டவரே, எல்லாம் உம்மாலே தான் செய்ய முடியும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை இல்லாமல் எங்களால் எதையும் செய்ய முடியாது. என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னவரே, உம்முடைய கிருபை மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையை நீர் அளவில்லாமல் எங்களுக்கு தந்திருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படியே கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வருஷத்தின் கடைசி நாளிலே ஒரு சுத்திகரிப்பு கூட்டம், சுத்திகரிப்பு செய்தி போல. சரி, ஹெட்டிங் வந்து கொடுக்கப்படாததை எடுக்காதே. கொடுக்கப்படாததை எடுக்காதே. அதாவது தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதைத்தான் நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்படாததை நிறைய பேர் எடுத்துக்கிட்டாங்க. ஆதாரமாக இந்த வசனத்தை வாசிப்போம். எரேமியா 31:14 பின்பகுதி. எரேமியா 31:14 பின்பகுதி. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு திருப்தி என்னன்னா, கர்த்தர் கொடுக்கும் நன்மை. அளிக்கும்னா அதான் அர்த்தம், கொடுக்கும். தேவன் சில நன்மைகளை கொடுக்கிறார். அந்த நன்மைகளிலே நாம் எப்படி இருக்கணுமா? திருப்தியாக இருக்கணும். நமக்கு கொடுக்கப்படாததை, நமக்கு அளிக்கப்படாததை தேவ பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்யக்கூடாது? எடுக்கவே கூடாது. இன்றைக்கி நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய சண்டை, சின்ன சின்ன காரியங்களுக்கும். குறிப்பாக இந்த பங்கு போடுவாங்கல்ல வீட்டில், அப்பா அம்மா இறந்த பிறகு இந்த சொத்துக்களை பங்கு போடுவாங்க. அதிலெல்லாம் நிறைய பிரச்சனை. அதில் கொலை, அது கொலை வரைக்கும் என்ன செஞ்சுருக்கு, போயிருக்கு. ஒரு அடி நிலம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. சரி, தம்பி தானே, அண்ணன் தானே, அதை நம்ம பொறுத்து போவோம், தேவன் எப்படியாவது நமக்கு தருவார். அதெல்லாம் முடியாது. கரெக்டுன்னா கரெக்டு தான். சில ஆட்கள்லாம் நான் பார்க்குறேன், பிரைஸ் எல்லாம் ஸ்தோத்திரம், வசதியாக இருப்பாங்க. இன்னொருத்தர் வந்து கொஞ்சம் வசதி கம்மியாக இருப்பாங்க. ஆனால் ஒரு காரியத்தை செய்யும்போது எல்லாருக்கும் ஈக்குவல் ஷேராம். அப்படிலாம் நான் கேள்விப்படுறேன். எல்லாருக்கும் ஈக்குவல் ஷேர். அதோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அண்ணன் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குவார், தம்பி 20,000 ரூபா சம்பளம் வாங்குவார். அந்த 1 லட்ச ரூபாய் வாங்குறவரும் ஒரே ஷேர் தான் போடணும். 20,000 வாங்கினவரும் எப்படி போடணும்? ஒரே ஷேர் தான் போடணுமா அந்த வீட்டில். அப்படி ஒரு இது வச்சுருக்காங்க. எந்த ஒரு காரியமானாலும் ஒரு ஈக்குவல் ஷேர் கிடையாது. உடனே 1 லட்ச ரூபா வாங்குற மாதிரி லெவலில் வச்சுருக்கிறாருல, நீ அதிகம் கொடு. 20,000 கொடு வச்சுருக்காங்கள, 20,000 வாங்கிட்டு இருக்காங்களே, அவங்க கொஞ்சம் கொடுத்தா போதும். பண ஆசை அல்லது என்ன செய்யணும் இன்னைக்கு ஜனங்களுக்கு புரியல, எப்படி வாழணுன்னே தெரியல. தேவன் என்ன விரும்புகிறாருன்னு புரியாமலேயே கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு பெரும் கூட்டம் இந்த நாளில் இருக்குது. ஆனால் நான் அப்படி இருக்கக்கூடாது, நீங்களும் அப்படி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு பெருந்தன்மை தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வருஷத்தின் கடைசி நாளிலே தேவனுடைய உள்ளம் எப்படி இருக்குது, தேவன் என்ன விரும்புகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ நம்ம தெரிந்த காரியத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். புதுசாக எங்கே பார்க்க போகிறோம்? ஹெட்டிங் மாத்திரம் மாறிக்கிட்டே இருக்கும், அவ்வளோதான். ஹல்லேலூயா. ஹெட்டிங் மாத்திரம் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? மாறிக்கிட்டே இருக்கும். சரி, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6-7. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமா இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தார், அவனும் புசித்தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நானே வாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர்
பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமுள்ள சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவன் 3 விதமான பழங்களை கொடுக்கிற மரங்களை உண்டாக்கி இருக்கிறார். முதலாவதாக சகலவித விருட்சங்கள். சகலவித விருட்சங்கள்னா என்னது? மா, பலா, வாழை, மாதுளை, என்னென்ன வச்சுருக்கீங்களோ எல்லா பழங்களையும் எடுத்துக்கிடுவோம். சப்போட்டா, கொய்யா, நெல்லிக்காய் எல்லாம் சகலவித விருட்சங்கள். இதை ஒரு இதில் வைக்கிறாரு. ரெண்டாவதாக ஜீவ விருட்சத்தை வைக்கிறாரு. மூன்றாவதாக நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை பூமியில் வைக்கிறார். வச்சுட்டு அவர் என்ன சொல்கிறாரு? 17ஆம் வசனத்தில் 16 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. சரி, அப்போ இதை எப்படி நம்ம வாசிக்கலாம்? நம்பர் 1 சகலவித விருட்சங்கள், நம்பர் 2 ஜீவ விருட்சம், நம்பர் 3 மரண விருட்சம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த 3 தான் முக்கியமான மரங்கள். இதில் அவர் எதைத்தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்தால் நீ சாகவே சாவாயின்னு சொல்லிட்டார். அப்படின்னா அது என்ன விருட்சம்தான்? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் அல்ல. அது என்ன விருட்சம்? மரண விருட்சம். அதைத்தான் நீ சாப்பிடக்கூடாது. அதை சாப்பிட்ட நாளிலே நீ என்ன செஞ்சிருவ? செத்து போயிடுவேன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டான்னு ஆண்டவர் என்ன செய்யலை? சொல்லவே இல்லை. 3 விதமான மரங்களை கர்த்தர் வச்சார். முதலாவதாக சகல விதமான விருட்சங்கள். இந்த சகல விதமான விருட்சங்கள் எதற்கு? அதை நான் சாப்பிட்டு சரீரத்திலே பலன் அடைய வேண்டும். கவனிச்சிட்டே வாங்க. அந்த சகல விதமான, இன்றைக்கும் பாருங்கள், இன்றைக்கி எல்லாருக்கும் சளி போட்டு மாட்டுன்னு என்ன செய்யுது? மாட்டுது. நேற்று நைட்லாம் நான் தூங்கவே இல்லை. ஆண்டவர் ஜெபமிட்டு வந்தேன். ஆண்டவரே, பிரசங்கம் 2 சபையிலையும் பண்ணுற வரைக்கும் எனக்கு பலன் தாங்க. வியாழக்கிழமை பைபிள் ஸ்டடி என்னால் எடுக்கவே முடியல. பேச 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 வந்துக்கிட்டே இருக்கு. அவ்வளவு கஷ்டமாக இருந்துச்சு. நேற்று நைட்டு தூங்கவே இல்லை. அப்படியே படுத்த மாதிரி இருக்கும். பிறகு படுத்தாச்சுன்னா இருமல், இவ்வளவு பலவீனமாக இருக்கும். அப்போ ஒரு டாக்டர் சொன்னார், இந்த இருமல் சளி போகிறதுக்கு சில பழங்களை சொல்லியிருக்காரு. இப்போ அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. யூடியூப்பில் போட்டிருக்காங்க. இந்த பழங்கள்லாம் சாப்பிடுங்க. இன்னைக்கு தானே மாத்திரை கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அன்னைக்கு அப்படி இல்லை. தேவன் பழங்களை உண்டாக்கும் போதே நமக்கு தேவையான சத்துக்களை அந்த பழங்களிலே வைத்திருக்கிறார். அந்த பழங்கள் எல்லாமே சாப்பிட்டா போதும். காய்கறி பழங்கள் சாப்பிட்டாலே போதும். நம்ம சரீரத்தில் இம்யூனிட்டி பவர் என்ன செய்யும்? நல்லா கூடும். இம்யூனிட்டி பவர்னா நோய் எதிர்ப்பு சக்தி. இன்றைக்கி நமக்கு என்ன இல்லாமல் போச்சு? நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் போச்சு. பாருங்கள், எனக்கு சளி வந்தது காரணம் அதை சொல்லுவாங்க, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. இன்னொருத்தர் என்கிட்ட கேட்டார், மாடு தான் நல்ல மாடை, அந்த மாட்டுக்கு எதுக்கு சூடு? பழமொழி, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. ஆனால் இன்னொருத்தர் கேட்குறாரு, மாடு தான் நல்ல மாடை, அந்த நல்ல மாட்டுக்கு எதுக்கு போய் நீ சூட்டை போடுற அப்படின்னு கேட்குறாரு. சரி, அது இந்த பக்கம் இருக்கட்டும். அப்படி அர்த்தம் என்னன்னா, ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சு கொண்டா அதை செய்யக்கூடாது. எனக்கு இந்த அந்த மஸ்கிட்டோ அந்த புகை எனக்கு என்ன செய்யாது? பிடிக்காது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டெல்லியம்மா அன்னைக்கு வச்சு அன்னைக்கு ஆராதனை நடத்த முடியல. நைட்டோட நைட்டாக இன்னொரு பிரசங்கியார் வந்தால் கிறிஸ்மஸ் ஆராதனை அன்னைக்கு என்ன செஞ்சாங்க? நடத்துனாங்க. ரெண்டாவதாக ஹிட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, சோஃபா செட் ஃபுல்லாக எறும்பு. உடனே இந்த ஹிட்டை வாங்கி அடித்த பாருங்க, அடிச்சுட்டு ஐயாவும் மறந்துட்டார். அப்புறம் ஒரு வாரம் ஒரே இருமல் சளி. ஆனால் பரவாயில்ல, அது கொஞ்சம் ஷார்ட்டாக முடிஞ்சிடுச்சு. மூணாவது கொழுப்புன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? 2 தடவை நான் பார்த்துட்டேன். 2 தண்டனை எனக்கு விழுந்துருச்சு. அப்போ நான் எவ்வளோ கவனமாக இருந்திருக்கணும். சத்துரு எப்படி என்னை ஏமாத்துறான் பாருங்க. ஒருத்தர் சொல்லி கொடுத்தாங்க, வெங்காயத்தை பல்லாரியை 2ஆக வெட்டி, ஆலோசனை கொடுத்தாங்க 2ஆக வெட்டி, அதை நடுவில் அந்த எதை அது பேர் என்னது, கொசுவத்தியை மசிடத்தில் பத்தியை வச்சு அப்படியே உட்காந்துருந்தேன். ஒலுங்கு சாகணும்னு. ஒலுங்குனா கொசு, மெட்ராஸ் பாஷையில் கொசு. ஒலுங்கு செத்துச்சு.
ஐயா மாட்டிக்கிட்டார். ஹல்லேலூயா. சீசனல் சளி இல்லை, எனக்கே நானே வர வச்சுக்கிட்ட சளி. இது போகவே மாட்டேங்க. 1 மாதத்தை தாண்டி வெற்றி நடை போடுகிறது. என்னமோ கர்த்தர் கிருபையாக பிரசங்கம் பண்ண என்ன செஞ்சிருக்கிறாரு, கிருபை என்ன செஞ்சிருக்கிறார், தந்திருக்கிறார். சரி, நம்ம காரியத்துக்கு வந்துடுவோம். சகலவித பழங்கள் எதற்காக? சகலவித பழங்கள் எதற்காக? என் சரீரத்திற்கு பலன் உண்டாக. ஓகே. 2வதாக ஜீவ விருட்சம். ஜீவ விருட்சத்தை நான் சாப்பிட்டு கோடி வருஷம் வாழ்வதற்காக, கோடி வருஷம் வாழ்வதற்காக. ஜீவ விருட்சத்தின் கனி எதற்காக? என் ஆவியிலே பலன் உண்டாவதற்காக, ஆவியிலே. 3வதாக ஆத்துமாவிலே பலன் உண்டாகணும். அதுதான் எதுக்கு? அதுவும் யாருக்காகத்தான் வச்சாரு? ஆதாமுக்காகவும் ஏவாளுக்காகத்தான், மனு குலத்துக்காகத்தான் அதை வச்சாரு. சும்மா ஒன்றும் அங்கே வைக்கல. சிலர் கேட்பாங்க, அவன் தான் பறிக்கான்னு உனக்கு தெரியுமே, எதுக்கியா நீர் அங்கே கொண்டு வச்சிரு அப்படி கேட்குறாங்களா? இன்னைக்கு நமக்குமே அந்த கொஸ்டின் வருது, தெரியும்ல, ஏன் அங்கே கொண்டு வச்சிரு? இல்லைப்பா, அது வச்சது சரிதான், ஆனால் அதை கொடுக்கறதுக்கு தான் வச்சாரு. அதை யாருக்கு கொடுக்கறதுக்கு தான்? மனு குலத்துக்கு கொடுக்கறதுக்கு தான். அதாவது என்னன்னா, மனுஷன் முதலாவதாக பலவித பழங்களை சாப்பிட்டு சரீரத்திலே பலனடைய வேண்டும். 2வது ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து ஆவியிலே பலனடைய வேண்டும். இதிலே பலனடைந்து வரும்போது ஆண்டவராகிய தேவனே, நான் வச்ச டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி அதை பறித்து கொடுத்துருப்பாரு. அப்போ ஆத்துமாவிலே அவனுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? பலன் கிடைச்சிருக்கும். ஆவி ஆத்துமா சரீரத்தில் பலன் கிடைக்கிறதுக்கு தான் அதை வச்சார். நமக்கே நம்ம பாணியில் பார்ப்போமே, ஒரு சிறு குழந்தைக்கு நம்ம என்ன கொடுப்போம்? தாய்ப்பால் முதல்ல கொடுப்போம். முதல்ல கொடுக்கறது என்னது? தாய்ப்பால். 2வது என்ன கொடுப்போம்? பசும்பால். 3வது பசும்பாலில் பிஸ்கட்டை முக்கி என்ன செய்வோம்? நல்லா ஊற வச்சு கொடுப்போம். அதுக்கப்புறமா என்ன கொடுப்போம்? இட்லி கொடுப்போம். இப்படி படிப்படியாக கொடுத்து அது ஒரு வயசு வர்ற வரைக்கும் அப்புறம் தான் சிக்கன் மட்டன் கொடுப்போம். அந்த குழந்தைக்கே சிக்கன் மட்டனை வாயில் வச்சிட்டிங்கன்னா அப்புறம் பெட்டி தான் சரி செய்யணும், பெட்டி தான் செய்யணும், அடக்காராதனை தான் பண்ணணும். பிள்ளை என்ன செஞ்சு போகும்? செத்து போகும். அப்போ தேவனாகிய கர்த்தரும் அப்படி தான் மனுஷனை வச்சிருந்தார். மனுஷனுக்காகத்தான் வச்சிருந்தார். ஒரு சின்ன டெஸ்ட் வச்சிருந்தார், அவ்வளோதான். அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகணும்னு அவர் எதிர்பார்த்தார். இன்னைக்கு பிள்ளைகள், வாத்தியார் எதுக்கு டெஸ்ட் வச்சிங்கன்னு யாராவது கேட்பீங்களா? யாரும் கேட்க மாட்டோம். வாத்தியார் எதுக்குப்பா டெஸ்ட் வைக்காரு? ஃபெயில் ஆகிறதுக்காக வைக்காரு. ஆமாம், அந்த வாத்தியார் எப்போ பார்த்தாலும் டெஸ்ட் வைக்கிறாரு. நான் ஃபெயில் ஆகிறதுக்கு இல்லை, பாஸ் ஆகிறதுக்கு. நீ நல்ல மார்க் பெற்று தேர்ச்சி பெற்று அடுத்த வகுப்புக்கு போகிறதுக்காகத்தான் அவர் என்ன செய்கிறாரு? ஸ்கூல்லையும் என்ன வைக்கிறாரு? டெஸ்ட் வைக்கிறாரு. இப்போ அந்த டெஸ்ட்டில் இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? ஃபெயில் ஆயிட்டாங்க. முதல்ல ஃபெயில் ஆனது யாரு? ஏவாள். அவளுக்கு கொடுக்கப்படவில்லை. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை அவள் புசிப்பதற்கு தேவன் அனுமதிக்கவில்லை. அதாவது அவங்களையே அறியாமல் அதில் என்ன போட்டிருக்காரு? ஒரு வேலி போட்டிருக்கிறாரு. அந்த பக்கமே போகக்கூடாது. எத்தனை பழங்கள் இருக்கிறது, எத்தனை பழமரங்கள் இருக்கிறது. ஏன் பக்கத்தில் ஜீவ விருட்சத்தின் கனி இருக்குதே, அதை நீ புசிக்கலாமே, அதை நீ புசிக்கலையே. உனக்கு எது தவிர்க்கப்பட்டிருக்கிறதோ, எதை சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரோ அது மேலே தானே இந்த அம்மாவுக்கு கண்ணு போச்சுது. அந்த அம்மாவுக்கு என்ன செஞ்சது? கண்ணு போச்சுது. சரி பாருங்க, இந்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இதை சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. எதை சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும்? எப்பா, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் இருக்கு. உனக்கு ஒரு எதிரி ஒருத்தன் இருக்கான். எதிரி அவன் திடீர்னு எப்படினாலும் பல வகையில் பல முகன் மன்னன் ஜோ. அவன் பல முகங்களில் என்ன செய்வான்? அவங்களை ஏமாற்றுவான். அவன் எப்படி வருவான்னு தெரியாது. ஒருவேளை உனக்கு நான் வச்சிருக்க இந்த பழத்தை கூட பறிக்க சொல்லுவான். அப்படி சொல்லலை. ஹல்லேலூயா. இதை பறிக்காதன்னு மாத்திரம் தான் சொல்லிட்டாரு. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் கொடுத்துருக்காரு ஆண்டவர். அப்படி இருந்தும் நாம் தோற்று போகிறோம். நீங்கள் ஆதாம பேசி பிரயோஜனம் இல்லை, ஏவாளை சொல்லி பிரயோஜனம் இல்லை. இப்போ ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? மோசம் போகாதிருங்கள். பிசாசு பல வகையில் வருவான். கொம்பு வச்சுக்கிட்டு தான் வருவான்னு இல்லை, மனுஷ ரூபத்தில் கூட வருவான். நல்லா கிளியராக சொல்லிட்டாரு. பாசிட்டிவாக இப்படி வெற்றி அடையணுமா, இப்படி போங்க, இப்படி போனீங்கன்னா தோல்வி அடைஞ்சிருவீங்க, சத்துரு உங்களை என்ன செய்ய, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். எல்லாம் இன்னைக்கு கிளியராக சொன்ன பிறகும் தோல்வி தோல்வி தோல்வி. ஆனால் அந்த அம்மாவிட்ட அந்த ஆதாம்கிட்ட ஆண்டவர் இப்படி சொல்லலை. எப்படி சொல்லலை? ஒரு எதிரி இருக்கிறான், ரொம்ப கவனமாக இருங்க, அந்த எதிரி உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான்னு சொல்லலை.
ஆனால் உங்களை இதை சாப்பிடாதீங்கன்னு மாத்திரம்தான் என்ன செஞ்சார், சொன்னார். நடந்தது என்ன, இந்த அம்மா என்ன செஞ்சாங்க, பறிச்சாங்க. ஐயா வந்து சொல்கிறாரு, கொஞ்சம் இந்த அம்மாவுக்கு என்னதான் ஸ்பீடு, கொஞ்சம் ஆத்திரம், கொஞ்சம் அவசரம். எப்போதுமே அப்படி தானே, நங்கைமார்கள் அப்படி தானே, எதுலேயுமே எப்படி இருப்பாங்க, ஸ்பீடாக இருப்பாங்க. ஸ்பீடாக என்ன செஞ்சிட்டாங்க, அம்மா பறிச்சிட்டாங்க. ஒரு படத்தில் நான் பார்த்தேன், அதாவது ஆதாம் சாப்பிடுகிற வரைக்கும் எந்த மாற்றமும் உண்டாகலையாம். பைபிளில் சொல்லப்படலை, அவங்க அழகாக அப்படி எழுதியிருக்கிறாங்க. ஏன்னா பாவம் பூரணமாகும் போது தான் என்ன வரும், மரணம் வரும். பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ பாவம் பூரணமாகும் போது பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அம்மா சாப்பிட்டுட்டாங்க. அம்மா சாப்பிடாம இருந்திருக்கலாம். அம்மா ஆதாம் எங்கே இருந்திருப்பாரு, கொஞ்சம் பக்கத்தில் தான் இருந்திருப்பாரு. ஐயா அத்தான்னு கூப்பிட்டு இருக்கலாம். அதுக்குள்ளே அவசரப்பட்டு என்ன செஞ்சாச்சு, சாப்பிட்டாச்சு. இப்போ அவர் வர்றாரு. அவர் வந்த உடனே அவர் என்ன சொல்லியிருக்கணும், ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். என்ன கேட்டா, ஒரேடியாக முடியாதுன்னா முடியாது, நாளைக்கு பார்த்துக்கலாம். ஏங்க அங்கே நடந்திருக்கும் இப்படி தான், ஏங்க சாப்பிட்ருங்க சாப்பிட்ருங்க, தயவு செய்து எத்தனை குட்டிக்கிறேன்னு நான் அடிக்கிறேன், என்ன வேணாலும் செய்ய, எசமா காலை பிடிக்கிறேன், கையை பிடிக்கிறேன், இதை மாத்திரம் விட்டுறாதீங்க. இவ்வளவு நாள் என்கிட்ட அன்பு கூர்ந்தீங்க, இப்போதும் என்கிட்ட அன்பு கூர்ந்துருங்க, இந்தாங்க வாயில் லேசாக ஒரு கடி கடிச்சிருங்க. நடந்திருக்கும். ஆதாம் ஒன்று அவளை ஏமாளி கிடையாது. ஹல்லேலூயா. பைபிள் கரெக்டாக சொல்லுது, ஏமாற்றப்பட்டவள் யாரு, ஏவாள். ஹல்லேலூயா. என்ன செய்ய, ஒரே மாம்சம்னு சொல்லிட்டாரு, சரி கொண்டா அப்படின்னு சாப்பிட்டாரு. ஆனால் இவர் சாப்பிடாம இருந்திருப்பார் என்றால் ஏவாளுக்கும் பாதுகாப்பு கிடைத்திருக்கும். ஏவாளை விரட்டி இருக்க மாட்டார். அந்த பழத்தை அப்படியே வசிட்டு இருந்துட்டு அடுத்த நாள் ஆண்டவர் வரும்போது, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த மனைவி கொஞ்சம் அவசரப்பட்டுட்டா, கொஞ்சம் ஆத்திரப்பட்டுட்டா, என்னால் நீர் சொன்ன வார்த்தை என் மேலே எனக்கு அப்படியே ரீங்காரமாக ஒலிச்சிக்கிட்டே இருந்துச்சு, ஆகவே நான் என்ன செய்யல, அதை நான் சாப்பிடலை அப்படின்னு சொல்லியிருந்தா ஆண்டவர் கெட்டி பிடிச்சிருப்பாரு ஆதாம. ஹல்லேலூயா, பிரைஸ் அல்லாஹ். கெட்டி பிடிச்சி ஒன் நிமித்தமாக ஏவாளையும் நான் மன்னிக்கிறேன். ஹல்லேலூயா. நீ எவ்வளோ கரெக்டாக இருந்த, நீ என் வார்த்தைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்த, மனைவியின் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம என் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால உன் நிமித்தமாக ஏவாள் காப்பாற்றப்படுகிறாள். அவளுக்கும் நான் அவளுடைய பாவத்தை மன்னிச்சிடுறேன்னு சொல்லியிருப்பாரு. அவ்வளவு நல்ல தகப்பன். ஆனால் இவரும் சேர்ந்து என்ன செஞ்சிட்டாரு, சாப்பிட்டுட்டு எல்லா ஆசீர்வாதத்தையும் என்ன செஞ்சிட்டாரு, இழந்து போனார். ஹல்லேலூயா. கொடுக்கப்படாததை என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. அதனால என்ன நடந்தது, அப்படி நான் மாத்திரம் சொல்லிகிட்டே போகிறேன். பாவ கண்கள் திறக்கப்பட்டது, தேவ சந்நிதிக்கு விலகினார்கள், தேவனுக்கு பயந்து ஒழித்து கொண்டார்கள், மற்றவரை குற்றப்படுத்தினார்கள், தேவனால் சபிக்கப்பட்டார்கள், மரணம் வந்தது, மிருகங்கள் பறவைகள் ஊரும் பிராணிகள் இவைகளுக்கு துஷ்டத்தனம் வந்தது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு மனிதன் பாவம் செய்ததுனால தான் பறவைகள் மிருகங்களுக்கெல்லாம் துஷ்டத்தனம், புலி சிங்கம் கரடி இதுக்கெல்லாம் துஷ்டத்தனம் வந்ததுக்கு காரணம் யாரு, ஆதாமும் ஏவாளும் செய்த பாவம் தான். ஹல்லேலூயா. அது என்ன பாவம், கொடுக்கப்படாததை எடுத்தல். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே பாயிண்ட் தான் இதுலேயும் வரும். ஓப்னி பிணைகாசை குறித்து கொஞ்சம் பார்ப்போம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12-16 வரைக்கும். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாயிருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால், எவனாகிலும் ஒரு பலியை செலுத்தும் காலத்தில் இறைச்சி வேகும் போது ஆசாரியனுடைய வேலைக்காரன் 3 கூருள்ள ஒரு ஆயுதத்தை தன் கையிலே பிடித்து வந்து அதனாலே கொப்பரையிலாவது பானையிலாவது. ஓகே, இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். அடிக்கடியாக நாம் சிந்திக்கிற ஒரு காரியம். ஆசாரியர்களுக்கென்று தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு, பலிகளில் சில பகுதிகளை கொடுத்திருக்கிறார். அது ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். அது லேவிய ராமத்தில் இருக்குது, யாத்ராமத்தில் இருக்கிறது. பொதுவாக லேவியர்களுக்கு சில காரியமும் ஆசாரியர்களுக்கு சில காரியமும் கொடுத்துருக்க. எப்படியோ தேவன் பெஸ்ட்டை கொடுத்துருக்கிறார். யாருக்கு கொடுக்குறாரு, ஆசாரியர்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் அல்லாஹ்.
அந்த பெஸ்ட்டை வாசிப்போம். லேவியராகமம் 7ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். Praise the Lord. இஸ்ரவேல் புத்திரரின் சமாதான பலிகளில் அசைவாட்டு மார்க்கண்டத்தையும் ஏறெடுத்து படைக்கும் முன்னந்தொடையையும் நான் அவர்கள் கையில் வாங்கி அவைகளை ஆசாரியனாகிய ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்குள் நடக்கும் நித்திய கட்டளையாக கொடுத்தேன் என்று சொல் என்றார். இஸ்ரவேல் புத்திரரில் சமாதான பலிகளில் அசைவாட்டும் மார்க்கண்டத்தையும் ஏறெடுத்து படைக்கும் முன்னந்தொடையையும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கறிகளில் ஆட்டுக்கறி கடைக்கு போனால் என்ன கேட்பாங்க தெரியுமா? ஒரு சிலர் மார்பு பகுதியில் உள்ள கறியை கேட்பாங்க, ஒரு சிலர் தொடக்கறி வேணும்னு கேட்பாங்க. அதுதான் ஆட்டுக்கு இருக்கிற கறிகளில் விசேஷமானது. தேவன் தன்னுடைய ஆசாரியர்களை, லேவியர்களை அல்லது பிரதான ஆசாரியர்களை விசேஷமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் அதாவது தன்னுடைய பிள்ளைகள் விசேஷமானவைகளை சாப்பிட வேண்டும் என்று எதிர்பார்த்தார். ஆகவே ஆசாரியர்களுக்காக ஆண்டவர் என்ன கொடுத்தாராம்? இதெல்லாம் சொல்லியிருக்கு, முன்னம் தொடையும் மார்க்கண்டத்தையும். சாமுவேல் என்ன செஞ்சாருன்னு கொஞ்சம் பார்த்துருவோமே. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் நானே வாசிக்கிறேன், 23, 24. பின்பு சாமுவேல் சமையற்காரனை பார்த்து, நான் உன் கையிலே ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே, அதை கொண்டு வந்து வை என்றான். அப்பொழுது சமையற்காரன் ஒரு முன்னந்தொடையையும் அதனோடு இருந்ததையும் எடுத்து கொண்டு வந்து அதை சவுலுக்கு முன் வைத்தான். அப்பொழுது சாமுவேல், இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு அப்படின்னு அவர் சொல்றார். அப்போ வரப்போகிற ராஜாவாகிய சவுலுக்கு சாமுவேல் எதை கொடுக்குறாரு? முன்னந்தொடையை கொடுக்குறார். ஸ்பெஷலான, ஆட்டுக்கு எது ஸ்பெஷலோ, மனுஷனுக்கு எது பிடிக்குதோ அதை மாதிரி கொடுத்தார். அது அவர் கொடுத்தாரு. லேவி ராமத்தில் என்ன சொல்லியிருக்கு? ஆசாரியர்களுக்கு முன்னந்தொடையும் மார்பு பகுதியில் உள்ள அந்த இறைச்சியையும், அதான் மார்பு கண்டம். அப்போ ஏற்கனவே ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, ஸ்பெஷலாக யாருக்கு கொடுக்குறாரு? ஊழியம் செய்கிற ஆசாரியர்களுக்கு கொடுக்குறாரு. ஆனால் இவங்களுக்கு இது போதலை, இது இவங்களுக்கு போதலை. நம்முடைய செய்தி தலைப்பு என்ன? கொடுக்கப்படாததை எடுக்காதே. என்ன தேவன் கொடுத்துருக்கிறாரோ அதைத்தான் நம்ம என்ன செய்யணும்? எடுக்கணும். சாப்பிடணுங்கிறது இல்லை, எடுத்துக்கொள்ள வேண்டும். சாப்பிட்றதும் சரிதான், அதை விட நம்மளோட அர்த்தம் அது அல்ல. இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க? அந்த ஆசாரியனுக்கு ஆசாரியனுக்கு பொரிக்கும்படி இறைச்சி கொடு, பச்சை இறைச்சி இல்லாமல் அவித்ததை உன் கையிலே வாங்குவதில்லை என்பான். கொப்பரையிலாவது பானையிலாவது சர்வத்திலாவது சட்டியிலாவது குத்துவான். அந்த ஆயுதத்தில் வருகிறதையெல்லாம் ஆசாரியன் எடுத்துக்கொள்ளுவான். அவன் என்ன செய்வான்? எடுத்துக்கொள்ளுவான். இன்னும் பாருங்க, அதற்கு அந்த மனுஷன், இன்று செய்ய வேண்டியபடி முதலாவது கொழுப்பை தகனித்து விடட்டும், பிற்பாடு உன் மன விருப்பத்தின்படி எடுத்துக்கொள் என்று சொன்னாலும் அவன் அப்படி அல்ல, இப்பொழுதே கொடு, இல்லாவிட்டால் பலவந்தமாய் எடுத்துக்கொள்வேன் என்பான். எவ்வளோ ஒரு பரிதாபம், எவ்வளோ ஒரு மோசமான ஒரு கேரக்டர். இந்த இடத்துல இது ஆசாரியர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாருமே அதை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அவருக்குன்னு கர்த்தர் ஸ்பெஷலாக வச்சிருக்கிறாரு, அவருக்குன்னு கர்த்தர் ஸ்பெஷலாக வச்சதை அவருக்கு கொடுக்குறாரு. ஆனால் இப்போ அந்த ஸ்பெஷலாக ஆண்டவர் வச்சது கொடுத்ததும் போதாமல் அவர் முக்கூர் ஆயுதத்தை வச்சு என்ன செய்கிறாரு? அந்த வேலைக்காரர்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதை மறிச்சாலும் இல்லை இது எனக்கு வேணும், ஆசாரியனுக்கு வேணும், அதுவும் நீ பச்சையாக தான் கொடுக்கணும், அவிச்சதெல்லாம் வாங்க முடியாதுன்னு அவங்க இஷ்டத்துக்கு என்ன செய்கிறாங்க? அந்த காரியத்தை செய்கிறாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது சபைக்கும் கூட பொருந்தும். அப்படியே நான் சபைக்கு வரேன். ஹல்லேலூயா. சபைகளில் விருந்து வைக்கிறோம். சபைகளில் என்ன வைக்கிறோம்? எப்போமாவது தான் வடிக்கிறோம், ஆடிக்கொண்டு அமாவாசைக்கு ஒன்று. அதை பற்றி நான் பேசலை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம 120 பேர் இருக்கிறாங்கன்னா 150 பேருக்கு தான் நான் சாப்பாடு போடுறோம், வச்சுருக்கிறோம். என்ன செய்கிறோம்? சிலர் கூட்டம் முடியும்னால பக்கெட்டாக என்ன செஞ்சிடறோம்? தூக்கிட்டு போயிடுறோம். உங்களுக்கு கொடுக்கப்பட்டதல்ல. ஹல்லேலூயா. கூட்டம் எல்லாம் முடிஞ்சு போன பிறகு இதை நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தருடைய வசனம் நான் அப்படியே பேசிகிட்டே போயிட்டே இருப்பேன். ஹல்லேலூயா. கேட்கறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன். சாப்பாடு நமக்கு விருந்து திருப்தியாக போட்டிருக்கு. முடிஞ்ச பிறகு மீதியாக இருந்ததை எடுக்கலாம். பைபிள் அப்படி தான் இருக்குது.
இயேசு கிறிஸ்து அப்படி தான் செஞ்சார். திருப்தியாக சாப்பாடு கொடுத்தாரு. மீதியானதை எடுனாரு. எடுத்தாங்க. இதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தியானங்கள் இருக்குது, வித்தியாசமான தியானம். ஒரு வேத பண்டிதர் சொல்கிறாரு, அதை வந்து யாருக்கு கொடுத்துட்டாராம்? சீஷர்களுக்கு கொடுத்துட்டாராம். இது எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. சீஷர்களுக்கு எதுக்கு? ஒவ்வொரு கூடையும் வச்சுக்கிட்டு பேதரை விற்கவ போகிறாரு? இல்லை. யார் கொடுத்தானோ அவங்க 12 பேரையும் பார்த்து லெஃப்ட், நம்ம இவர் பாட்டு படிக்கிற மாதிரி 1 2 3 4 அப்படின்னு பாட்டு படிக்கிற மாதிரி லெஃப்ட் ரைட்னு போட்டு திரும்பி பார்க்காம அந்த சிறு பையன் வீட்டில் போய் இந்த 12 கூடையும் வச்சுட்டு போயிருந்தார் ஆண்டவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். எப்பவுமே என்னன்னா, அது முடிஞ்ச பிறகு மீதி இருந்ததை இருக்கிறவங்க என்ன செய்யணும்? பங்கிட்டு கொள்ள வேண்டும். ஆத்திரப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது, கொடுக்கப்படாததை எடுக்கக்கூடாது. அது தவறு, இட்ஸ் a sin, அது பாவம். ஹல்லேலூயா, பாவமா இல்லையா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதெல்லாம் நம்ம சரி பண்ணணும். பைபிளை வாசிப்போம். உபாகமம் 23 24 25. எடுத்தவங்க இன்னொருத்தன் வாசிங்களேன். நீ பிறனுடைய திராட்சை தோட்டத்தில் பிரவேசித்தால் உன் ஆசை தீர திராட்சை பழங்களை திருப்தியாக புசிக்கலாம். உன் கூடையிலே ஒன்றும் எடுத்துக்கொண்டு போக கூடாது. பிறனுடைய விளைச்சலில் பிரவேசித்தால் உன் கையினால் கதிர்களை கொய்யலாம். நீ அந்த விளைச்சலில் அரிவாளை இடல் ஆகாது. 24 போடுங்க. 24. நீ பிறனுடைய திராட்சை தோட்டத்தில் பிரவேசித்தால் உன் ஆசை தீர திராட்சை பழங்களை திருப்தியாய் புசிக்கலாம். உன் கூடையிலே ஒன்றும் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது. ஹல்லேலூயா. விருந்தில் நல்லா சாப்பிடலாம். 3 புரோட்டாவுக்கு 6 என்ன 15 சாப்பிடலாம். ஹல்லேலூயா. பையில் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஹல்லேலூயா. வர 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 தேவ பிள்ளைகள் எல்லா விஷயத்திலும் கரெக்டாக இருக்கணும். நம்ம பார்க்கும்போது இவன் கர்த்தருடைய பிள்ளை, வசனத்துக்கு மாறா எந்த காரியத்திலும் நடக்க மாட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு நாம் என்ன செய்யணும்? இருக்கணும். ஹல்லேலூயா. கூடையில் என்ன செய்யக்கூடாது? கொண்டு போகக்கூடாது. இப்போ இது வந்து யாருக்கு சொல்லப்பட்டது? இஸ்ரவேல் ஜனம். இன்னைக்கு அதனால இந்த வசனத்தை வச்சுட்டு ஏதாவது தோட்டத்துக்குள்ளே ஏறி விழுந்து படிச்சிடாதீங்க. அன்னைக்கு இருந்த காரியம் வேற. ஒருத்தனுக்கு வந்து நிறைய என்ன இருக்கும்? தோட்டங்கள் இருக்கும், நிறைய வயல்கள் இருக்கும். ஆகவே தேவன் அதை அனுமதிச்சாரு. இன்னைக்கு நமக்கு இருக்கிறதே ஒரு மாமரம். இந்த ஒரு மாமரத்துக்குள்ள ராத்திரியோட ராத்திரியா உள்ள இறந்து அவ்வளோத்தையும் உட்காந்து 4-5 பேர் உட்காந்து பறித்து சாப்பிட்டா அதுவும் திருடு. ஹல்லேலூயா. இது அந்த நாட்களில் சொல்லப்பட்டது. அப்போ தேவ பிள்ளைகள் கரெக்டாக இருக்கணும். எப்படி கரெக்டாக இருக்கணும்? எனக்கு கடைசி வரைக்கும் காத்திருந்தா எனக்கு கிடைக்காம போகட்டும். ஹல்லேலூயா. இதை விட அதிகமானதை தேவன் எனக்கு வைத்திருக்கிறார். ஒரு சின்ன காரியத்தை நான் செய்கிறதுனால பெரிய ஆசீர்வாதத்தை நான் இழந்து போகிறேன். நான் இப்படியும் கேள்விப்பட்டிருக்கிறேன். கேள்விப்பட்டதை சொல்லித்தான் ஆக வேண்டும். இப்போ இல்லை, இதுக்கு முந்தின ஒரு தடவை ஒரு அரைவாளி அளவு சிக்கன் எடுத்துகிட்டு போய் சரியாக அதை ஹீட் பண்ணாமல், சரியாக அதை கொதிக்க வைக்காமல் கெட்டு போய் அடுத்த நாள் தூர கொட்டியிருக்காங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எவ்வளோ வேஸ்ட் பார்த்தீங்களா? இதை ஷேர் பண்ணி கொடுத்துருந்தீங்கன்னு வைங்களேன், ஒரு 10 பேர் சாப்பிட்ருப்பாங்களா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதெல்லாம் தேவ பிள்ளைகள் இந்த வருஷத்தின் கடைசி நாளில் சின்ன காரியம்தான். இந்த சின்ன காரியத்தை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் வரும், ஏதோ அந்த இதில் தானே பக்கா அப்படி சொல்லுவார் ஒருத்தர். பக்கா அப்படி இருக்கணும். நம்ம பக்காவாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய காரியங்களில் வசனத்தில் வாழ்வதில் பக்கா. ஹல்லேலூயா. என்னங்க இது கேவலம்? ஒரு 4 இட்லி 4 புரோட்டா, இது என்னங்க ஒரு 1/4 கிலோ சிக்கன்? இதுவா எனக்கு முக்கியம்? தேவ வசனம் முக்கியம், தேவ வார்த்தை எனக்கு முக்கியம். அப்படி நம்ம வரும்போது ஆண்டவர் என்ன செய்வார்? என் பிள்ளை இவ்வளோ இருக்கும்போது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இருந்தால் எடுத்துகிட்டு போவோம், இல்லைன்னா பரவாயில்ல. இதற்கு ஈடாக என்னை பன்மடங்காக ஆசீர்வதிக்க தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இப்போ பாருங்கள் என்ன நடந்தது. இன்னும் மோசமாலாம் பண்ணுறாங்க. ஸ்திரீகளோடு என்ன செய்கிறாங்க? சயனிக்கிறாங்க. தேவன் கொடுத்தாரா இந்த ஆசாரியர்கள்? நீ ஆசாரியர்கள் ஆயிட்டப்பா, அதனால் உனக்கு வந்து ஒரு மனைவியோட வாழ்வது கஷ்டம் அப்படின்னு சொன்னாரா? ஹல்லேலூயா. கொடுக்கப்படாததை செய்தாங்க. பெண்களோடு அவங்க என்ன செய்தாங்க? சயனித்தார்கள். தேவன் எழுதி வச்சிருக்கிறாரு. நடந்தது என்ன அப்படின்னு பார்ப்போம். விளைவுகளை பார்த்துடணும்ல. விளைவுகள் பாருங்க. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். செய்தி கொண்டு வந்தவன் பிரதியுத்தரமாக, இஸ்ரவேலர் பெலிஸ்தியருக்கு முன்பாக
முறிந்தோடி போனார்கள். ஜனங்களுக்குள்ளே பெரிய சங்காரம் உண்டாயிற்று. உம்முடைய குமாரனாகிய ஓப்னி பினேகாஸ் என்னும் இருவரும் இறந்து போனார்கள். போதும். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாத கேடு. இப்போ என்ன வந்துச்சு? இவங்க எடுத்தது என்னத? தேவன் கொடுக்காததை எடுத்தார்கள். ஆகார விஷயத்தில் எடுத்தார்கள், பெண்கள் விஷயத்தில் எடுத்தார்கள். தேவன் அதனால் என்ன செய்தார்? அவருடைய உயிரை எடுத்தார் இந்த இடத்துல. இன்னும் ஆசாரிய பட்டத்தையும் எடுத்து விட்டார். அதோடு அவங்க காரியம் என்ன செஞ்சு போச்சு? முடிஞ்சு போச்சு. இவங்க செஞ்சது ஒரு சின்ன காரியம், கொஞ்சம் இறைச்சி எடுத்தாங்க. ஆனால் அடுத்தது ஒரு பெரிய பாவத்தை செய்தாங்க. கொடுக்கப்படலை அவங்களுக்கு. பிரைஸ் எல்லாம். ஒரு மனைவி நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரா? சாகு மட்டும் அந்த மனைவி தான். அந்த மனைவி தான் நமக்கு யாராக இருக்கணும்? மிஸ்ஸிஸ் வெல்டாக இருக்கணும். ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். அவங்க தான் நமக்கு யாரு? மிஸ் வெல்டா ஏதோ ஒன்று. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தேவன் எனக்கு என்ன கொடுத்துருக்கிறார் அது எனக்கு போதும். பைபிள் வசனம் என்ன சொல்லுது? என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். நமக்கு திருப்தி என்னன்னா தேவன் நமக்கு கொடுத்தது தான். அது மாதிரி இல்லையே, இது மாதிரி தேவன் எனக்கு கொடுக்கலையே, இவரை மாதிரி எனக்கு கொடுக்கலையே, அவரை மாதிரி கிருபை வரங்கள் கூட அந்த மாதிரி கிருபை வரங்கள் எனக்கு இல்லையே. ஒன்றும் பொறாமப்பட வேண்டாம், அவசியமே இல்லை. தேவன் நமக்கு கொடுத்ததை, தேவன் எனக்கு கொடுத்ததை கொண்டு தான் நான் ஊழியம் செய்ய முடியும். மோகன் சிலாசஸ் கொடுத்தது எனக்கு இல்லையே, ஃபாதர் பெர்க்மான் சையாவுக்கு கொடுத்தது எனக்கு இல்லையேன்னா நான் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் கேட்க மாட்டார், பெர்க்மான் சையா மாதிரி ஊழியம் செஞ்சியா, மோகன் சிமர் லாசஸ் மாதிரி ஊழியம் செஞ்சியா, இப்படி நான் கேட்பாருன்னு நினைக்கிறீங்களா? அப்படி நினைக்க மாட்டார். எனக்கு கொடுத்த கிருபையின்படியே நான் கரெக்டாக ஊழியம் செஞ்சேனான்னு கர்த்தர் கேள்விகள் என்ன செய்வார்? கேட்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ இந்த ஓப்னி பினேகாஸ் விஷயத்திலும் கூட பாருங்க, அவங்களுக்கு கொடுக்கப்படாததை அவர்கள் என்ன செய்தார்கள்? எடுத்தார்கள். நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். ஆகார் இஸ்மவேல் சம்பவத்துக்கு வருவோம். ஆதியாகமம் 16:1-2 வாசிங்க. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் அபிராமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு அபிராம் செவி கொடுத்தான். ஆபிராம் செவி கொடுத்தான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இங்கேயும் இதே கதை தான் வருது. தேவன் ஆகார கொடுத்தாரா? ஆகாரம் எடுத்துக்கோன்னு சொன்னாரா? இல்லை. யார் மூலமாக தான் குழந்தை வரும்னு திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்காரு? சாராய் மூலமாக தான், அல்லது சாராள் மூலமாக தான் குழந்தை அப்படின்னு ஆண்டவர் செஞ்சுக்கிட்டே இருக்காரு, சொல்லிகிட்டு இருக்காரு. இந்த ஆகார் ஆதியிலே ஆண்டவர் அவளுக்கு கொடுத்தவர் அல்ல, பாதியிலே வந்த ஆள். அது நமக்கு தெரியும். ஆதியாகமம் 12:16. அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. பிரைஸ் தி லார்ட். இந்த பீரியட்ல தான் யார் வந்துட்டாங்க? ஆகார் வந்துட்டாங்க. அதுக்கு முன்னால் யாரை தான் அவர் திருமணம் பண்ணியிருந்தார்? சாராள். திரும்ப திரும்ப ஆண்டவர் என்ன தான் சொல்லிகிட்டு இருக்காருன்னா, சாராள் மூலமாக தான் உனக்கு என்ன கிடைக்கும்? குழந்தை கிடைக்கும். 15ஆம் அதிகாரத்தில் கூட நம்ம பார்க்குறோம், அவர் சொல்கிறாரு, பின்னும் ஆபிரகாம் 3ஆம் வசனத்தில், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்பப்பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டம் என்ன? ஆண்டவருடைய தீர்மானம் என்ன? சாராள் மூலமாகத்தான் குழந்தையை கொடுக்க வேண்டும் என்பது. ஆனால் எத்தனை வருஷம் ஆயிட்டு நமக்கு இப்படி இருந்துச்சுன்னா நம்ம இதை ஏற்றுக்கிடுவோமா? 25 ஆண்டுகள். எத்தனை ஆண்டுகள்? 25 ஆண்டுகள். 2 வருஷம் ஆனாலே போதும். இந்த வயசான பாட்டிமார்கள்லாம் இருப்பாங்க தெரியுமா? இந்த கல்யாண வீட்டிலலாம் போனால் அந்த கல்யாண பெண்ணை, இந்த 2 வருஷம் 3 வருஷம் ஆன பெண்ணை வயிற்ற தடவி, புழுப்பூச்சி இல்லையா, புழுப்பூச்சி இல்லையான்னு கேட்பாங்க. 2 வருஷத்துலேயே கேட்பாங்க. பயங்கரமான ஆட்கள் நம்ம ஆட்கள். இந்த வயசான அம்மாமார் இருக்காங்களே, லேஸ்பட்டவங்க கிடையாது. இப்படியே தடவி தடவி பார்ப்பாங்க, புழுப்பூச்சி இல்லையா, புழுப்பூச்சி இல்லையா, ஒன்றும் இல்லையா, ஒன்றும் இல்லையான்னு எதையாவது என்ன செய்வாங்க, பேசுவாங்க.
ஆனால் இது சோதனை மேல் பயங்கர சோதனை தான், அவ்வளோ ஈஸி கிடையாது. 25 வருஷம் காத்திருப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியமா இல்லை. ஆனால் இந்த இடத்துல இந்த அம்மா தவறான ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க, தவறான ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. இந்த இடத்துல இதை எதிர்த்து நிற்பதற்கு ஆபிரகாமுக்கு முடிஞ்சிருக்கும், கண்டிப்பாக எதிர்த்து நின்றுக்கலாம். ஏம்மா சாராள், நீ நல்ல மனுஷி தான், உன்னுடைய ஆலோசனை எவ்வளோ நான் கேட்டிருக்கிறேன், நிறைய நல்ல ஆலோசனைலாம் சொல்லியிருக்கேன். ஆனால் இது எனக்கு ஒரு சரியாக படலை. ஏன்னா தேவன் வந்து உன் மூலமாக தான் வரும்னு சொல்லியிருக்காரு, ஏன் காத்திருப்போமே, ஏன் அவசரப்படுவானே அப்படின்னு ஐயா என்ன செய்யலை, சொல்லலை. கொடுக்கப்படாததை டக்குன்னு எடுத்துக்கிட்டாரு. அம்மா தான் கொடுத்தாங்க, அவ்வளோதான், உடனே என்ன செஞ்சுக்கிட்டாரு, எடுத்துக்கிட்டாரு. எவ்வளவு பெரிய காரியம் பாருங்கள், எவ்வளவு பெரிய ஆசீர்வாத கேடு. அந்த பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் மாறி இருக்கா? இன்று வரைக்கும் பிரச்சனை தான் இருக்குது, இன்று வரைக்கும் பிரச்சனை. ஆபிரகாம் செய்த ஒரு தவறு. ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் செய்கிற ஒரு தவறு, தேவன் கொடுக்காத எல்கைக்கு போய் அதை எடுத்துக்கொள்வது அல்லது பறித்து கொள்வது ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு 2000 ரூபாய் யாரோ வச்சுட்டு போயிட்டாங்கன்னு வைங்களேன், ஒரு மாதம் ஆனாலும் அந்த 2000 ரூபா அங்கே தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த 2000 ரூபாய் தூக்கி என்கிட்ட கொடுக்கணும். வச்சுக்கோங்க, இது இங்கே கிடந்துச்சு, நம்ம சபையில் யார் உடையதுன்னு என்ன செய்யுங்க, நீங்கள் பார்க்கணும், நீங்கள் இப்போ அதுபடி செஞ்சுருங்கன்னு என்ன செய்யணும், சொல்லணும். அப்படி இருக்கணும் எல்லா பகுதியிலும். ஹல்லேலூயா. தேவன் அதை பார்த்துக்கிட்டே இருக்காருங்க, நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஏதோ நமக்கு ஊழியம் செய்கிறத, பிரசங்கம் பண்ணுறத, அல்லது கீபோர்ட் போடுறத, அல்லது தனிநபர் ஊழியம் செய்கிறத, இது மாத்திரமல்ல, நம்முடைய ஒவ்வொரு அசைவையும் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். இந்த வருஷத்தின் கடைசி நாளில் வந்திருக்கிற நாம அதை நம்ம சரி பண்ணிக்கிட்டே இருப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனால் எவ்வளோ பெரிய பரிதாபம், எவ்வளோ பரிதாபம் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்தது. இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை மாறாமல் இருக்குது. தேவன் கொடுக்காததை என்ன செஞ்சார், தேவன் அதை தடுக்கவே மாட்டார். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்ம தப்பு செய்யும்போது தேவன் ஏன் தடுக்கலை, தேவன் ஏன் என்ன செய்யலை, தடுக்கலை, அவர் சொல்லி தானே நம்ம செஞ்சோம், இல்லை இப்படி தானே செஞ்சோம், அப்போ தேவன் தடுத்துருக்கலாம்ல. தேவன் எல்லாத்தையுமே தடுக்க ஆரம்பித்தா பாவமே நடக்காத, பாவமே நடக்காது, பாவமே இருக்காது, எல்லாருமே பரலோகத்து போயிடலாம். ஒவ்வொரு காரியத்தான் போகிறேன், லஞ்சம் வாங்க போகிறேன்னு வைங்களேன், லஞ்சம் இப்படி வாங்க போகிறேன், கை எப்படி நின்றுட்டுன்னா நம்ம இப்படி நினைக்கிறோம். ஏவாள் இப்படி பறிக்க போகும்போது கை இப்படி நின்றணும். சரி, அது மீறி வாயில் போகும்போது அப்படி நின்றணும், அப்படி நாம் நினைக்கிறோம். அப்படி தேவன் செய்ய மாட்டார். தேவன் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறார், சுயாதீனத்தை கொடுத்துருக்கிறார். நீ பழத்தை திங்கவும் செய்யலாம், நீ பறிக்காமலும் இருக்கலாம். தேவன் நம்ம அதைத்தான் பார்க்குறார். என் வசனத்தின்படி என் பிள்ளை வாழுதா. இன்னும் பார்த்தீங்கன்னா அற்புதத்தின் மூலமாக கூட அவர் கர்த்தரண்ட வருவதை அவர் விரும்பலை, அது தெரியுமா? ஸ்தோத்திரம். அற்புதத்தை போய் வெளியே சொல்லாதன்னு தான் சொல்கிறாரு. நடந்ததை யார்கிட்ட என்ன செய்யாத, சொல்லாத. அற்புதத்தை பார்த்து வரக்கூடாது, வசனத்தை கேட்டு வரணும். என் வார்த்தையை கேட்டு என்ன செய்யணும், அவன் வரணும். என் வார்த்தையை கேட்டு மனம் திரும்பணும். என்னதான் ஒரு அற்புதம் செய்தாலும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய மெசேஜ் இருக்கும். அங்கே ஒரு பெரிய ஓமையை சொல்லியிருப்பார், அந்த விளக்கத்தை சொல்லியிருப்பார், ஜனங்களுக்கு வசனத்தை போதிச்சிருந்தார், சீஷர்களுக்கு தனிப்பட்ட முறையில் போதித்தார். வசனத்தை கேட்டு அற்புதம் எதில் முடியணும், வசனத்திலையும் அதற்கு பின்பதாக ஜெபத்திலையும் முடியணும். அற்புதம் மாத்திரம் நடந்துட்டு அப்படி போயிட்டே இருக்கக்கூடாது. அதனால எந்த பிரயோஜனமும் இல்லவே இல்லை. அற்புதம் நடக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒருவேளை பூமியில் சப்பானியாக இருந்தால் அவன் நடக்கலாம், குருடனாக இருந்தால் அவன் பார்வை உள்ளவனாக இருக்கலாம், ஆனால் எங்கே போக முடியாது, பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. பாருங்கள், அன்றைக்கி ஒரு நடிகர் இறந்து போனார், நமக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். நமக்குமே அவரை பற்றி ரொம்ப தெரியாது. அவர் இறந்த பிறகு தான் சொல்கிறாங்க, பொதுவாக அவர் எல்லாருக்கும் என்ன செய்தாராம், நல்லா உதவி செய்தாராம், உதவிகள் செய்தாராம். அது அவர் ஒரு பெரிய, எல்லாரும் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. சிலர்லாம் என்ன செய்தாங்க, அழுதாங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்துருக்கலாம். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர், அண்ணா இவங்களுக்கு அப்புறமா அதிகமாக கூட்டம் கூட்டினது யாருக்கு தான், இவருக்கு தான். சிவாஜி கணேசனுக்கு கூட இந்த கூட்டம் இல்லை, அவர் பெரிய நடிகர், திலகம். ஆனால் இவருக்கு ஏன், இவரை கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க, ஆனால் இவருக்கு எதுக்கு அவ்வளவு தூரம் பெரிய மரியாதைன்னா, அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, கொடுத்துருக்கிறார். தனக்குள்ளதை என்ன செஞ்சுருக்கிறாரு, கொடுத்துருக்கிறார். எதையுமே அவர் எடுக்கலை. அது ஒரு நல்ல பண்பாடு தான். ஆனால் நான் திருப்பி அடுத்தது நான் யோசித்தேன், இவ்வளவு பண்பாடு இருந்தும் அவர் எதை இழந்து போயிட்டார், நித்திய ஜீவன் இழந்து போயிட்டார். அது பெரிய ஒரு வேதனையான
ஒரு காரியம். மரணங்கள் யாருக்கும் வருது. நம்ம இதில் முந்தைய தேசத்திற்காய் கதறுவோம், அவர் பேர் என்ன பேர்? ஜெயம். தேசத்துக்காய் கதறுவோம், கேப்ரியல், ஜேம்ஸ் கேப்ரியல். அவர் மரித்து போன தெரியுமா? ஸ்தோத்திரம், மரித்து போய்விட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு 10-15 நாளைக்கு முன்னால் அவர் மரித்து போய்விட்டார். இங்கே இருக்கும்போது தேசத்திற்காய் கதறுவோம் அந்த இதில் ரொம்ப பிரபல்யமாக நம்முடைய தூத்துக்குடி பட்டணத்தில் ஊழியம் செய்தவர். இங்கே சில பிரச்சனைகள் நிமித்தமாக நார்கோயில் சைடில் போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார். ஆனால் அவருக்கு டெங்கு வந்து அது பின்பதாக ஹார்ட் அட்டாக் வந்து அவர் என்ன செய்தார்? மரித்து போனார். இவ்வளோதான் மனுஷனுடைய. ஆனால் அவர் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போயிருப்பார். இதுதான் அந்த 2 பேருக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம். இதுதான், ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு ஒப்பானவன் யாருமே கிடையாது. எப்போ தேவனுடைய அழைப்பு இருக்கும்னு என்ன செய்யாது, சொல்ல முடியாது. எனக்கு 50 தான் ஆகுது, 55 தான் ஆகுது, 60 ஆகுது அப்படிலாம் சொல்ல முடியாது. யாருக்கு எப்போ அழைப்பு இருக்கும்னு என்ன செய்யவே தெரியவே தெரியாத ஒரு நாட்களில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு இல்லாததை நம்ம எடுக்கலாமா? நமக்கு கொடுக்கப்படாததை நம்ம எடுக்கலாமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரொம்ப சரியாக இருக்கணும் தேவ பிள்ளைகள். சரி, வேறு இதில் இவ்வளோ போதும். இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இன்னும் 1-2 பேரை வேணால் பார்ப்போமே. எடுக்காததை பார்ப்போமே. எடுத்ததை நம்ம பார்த்தோம். எடுக்காத ஒரு லேஸ் லைட்டை டச் பண்ணிவிட்டு அடுத்தது போகிறேன். 1 சாமுவேல் 26:7 வாசிங்க. 1 சாமுவேல். இவைகளே ரூபனியரின் குடும்பங்கள், அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் 43,000. இல்ல பிரைஸ் அல்ல. தாவீதும் அபிசாயும் ராத்திரியிலே அந்த ஜனங்களுக்குள்ளே வந்தார்கள். இதோ சவுல் ரதங்களில் இருக்கிற இடத்திலே படுத்து நித்திரை பண்ணினான். அவன் தலைமாட்டில் அவனுடைய ஈட்டி நிலத்திலே குத்தி இருந்தது. அவனை சுற்றிலும் அப்னேரும் ஜனங்களும் படுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் நான் அவனை ஈட்டியினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்றான். தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமற் போகிறவன் யார் என்று சொன்னான். பின்னும் தாவீது, கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டால் ஒழிய. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இதில் ஒரு சம்பவத்தை என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கிறோம். அப்போ இவர் தேவன் அவருக்கு கொடுத்த அதிகாரத்தை என்ன செய்யலை, பயன்படுத்தலை. ஏன்? சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை? இப்பொழுது அவர் ராஜாவாக அவர் இருக்கிறார். அவரை கொலை செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தது. அவர் அதிகாரத்தை தவறாக இந்த இடத்துல என்ன செய்யலை, பயன்படுத்தலை. அவரை, அதாவது இப்படி சொல்லலாம், ராஜ்ய பாரத்தை அவர் எடுத்துக்கொள்ளலை. அவர் நினச்சிருந்தா அந்த நாட்கள் அப்படி தான், ராஜாவை கொன்னவன் யாரோ அவனை தான் யாரை ஆக்கிடுவாங்க, ராஜாவை ஆக்கிடுவாங்க. அன்னைக்கு அப்படி ஒரு காரியத்தை வச்சுருந்துருக்குறாங்க. நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கலாம். சிம்ரின்னு ஒருத்தர் இருந்தாரா? அவர் யாரு? பிரைஸ் தி லார்ட். சிம்ரின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இஸ்ரவேலினுடைய ராஜா. அவர் பாதி ரதங்களுக்கு தலைவனாக இருந்தார். பாதி ரதங்களுக்கு அவர் தலைவனாக இருந்தார். உம்ரின்னு ஒருத்தர் இருந்தார். உம்ரி சண்டைக்கு போயிருக்கிறாரு. அவர் சேனாபதி, சண்டைக்கு போயிருக்கிறாரு. அந்த சமயத்தில் ராஜா மரித்து போய்விட்டார். அதுக்குள்ளாக இவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? கேப்சர் பண்ணிட்டார். அரண்மனை என்ன செஞ்சிட்டாரு? கேப்சர் பண்ணிட்டாரு. அதை கேப்சர் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதுக்குள்ளே உம்ரிக்கு சொல்லப்பட்டது, சிம்ரி என்ன செஞ்சிட்டாரு? ராஜாவாயிட்டார். உடனே அவர் சுற்றிட்டார், பட்டணத்தை சுற்றின உடனே அந்த அரண்மனையை தீ வச்சு அதுக்குள்ளே என்ன செஞ்சிட்டார்? விழுந்து அவர் என்ன செஞ்சு போயிட்டார்? மரித்து போய்விட்டார். இவர் என்ன செஞ்சிட்டாரு? அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி, இவர் சேனாபதி கூட கிடையாது, ரதங்களுக்கு பாதி பேருக்கு தலைவனாக இருந்த ஒருத்தர் தான் இவர். ஆனால் இவர் என்ன செஞ்சிட்டாரு? ஆத்துரப்பட்டு அவசரப்பட்டு எதை எடுத்துக்கொண்டார்? ராஜ்ய பாரத்தை எடுத்துக்கொண்டார். இப்படி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகள் இப்படிலாம் ஒரு தந்திரங்கள் செஞ்சு, மந்திரங்கள் செஞ்சு, மற்றவங்களை ஏமாற்றி இப்படி வரவே கூடாது. ஏமாற்றுதல் நம்ம வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. ஏமாற்ற கூட நீங்கள் படலாம், ஆனால் நாம் யாரையும் ஏமாற்றக்கூடாது. ஹல்லேலூயா. நாம் ஏமாற்றப்பட்டுடலாம். ஒருவேளை சில பணங்களை நம்ம ஏமாறி கொடுத்துருக்கலாம், சில காரியங்கள் நமக்கு நஷ்டப்பட்டு போயிருக்கலாம். அது பிரச்சனை இல்லை, பொருள் நஷ்டத்தோடு போயிடும். ஆனால் நான் இன்னொருத்தனை நான் ஏமாற்றி அவனுக்குள்ளதை நான் எடுத்துக்கொண்டால்
என்ன நடக்குது? தேவனுக்கு முதல்ல எனக்கு பிடிக்காது, நான் பாவம் செய்கிறேன், ஒருவேளை இந்த பாவத்தோடு மறிப்பேன் என்றால் நான் எங்கே போக முடியாது? பரலோக ராஜ்யத்துக்கு நான் என்ன செய்ய முடியாது? போக முடியாது. அப்போ இந்த சூழ்நிலையில் இந்த இவர் நம்ம தாவீது யாராக இருக்கிறார்? ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன். யாராக இருப்பதற்காக? ராஜாவாக இருப்பதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன். இப்போ ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது. இவர் யார் எப்படி மாற்றுறாரு? தனியாக அவர் மாற்றுறாரு. அப்போ பக்கத்தில் உள்ளவங்க நல்லா உசுப்பி விடுறாங்க. அதான் சொல்லுவாங்களே, போட்டு தள்ளு, இதான் நல்ல வாய்ப்பு. இந்த மாதிரி வாய்ப்பு என்ன செய்யாது, இனிமே ஒரு நாளும் கிடைக்கவே கிடைக்காது. இப்போ நீர் சவுலை கொண்டுட்டீர்னா நாளைக்கு நீர் யாரு? ராஜா. இப்படி நீர் பயந்து பயந்து ஓட வேண்டாம். இன்னும் எத்தனை நாள் இப்படி நீர் பயந்து பயந்து இந்த நாள் இந்த வனாந்தரம் அந்த வனாந்தரம், இந்த காடு அந்த காடு, இப்படி போய்கிட்டே இருக்கிற, அரண்மனையில் ராஜாவாகி ராஜ போஜனம் புசிக்க வேண்டாமா? இப்படி இருக்கிறீர. இவங்களுக்கு எதனால இவங்களுக்கு ஏன் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்க? தாவீது ராஜாவாயிட்டா இவங்களும் அங்கே போய் ராஜ போஜனம் இவங்களும் புசிக்கலாம், இவங்களும் காட்டில் இப்படி அலைய வேண்டாம். இப்படி பல காரியங்கள் நினச்சி தான் அவங்க சொல்கிறாங்க அடித்து தள்ளிருங்கன்னு. அவர் பேசுகிறாரு பாருங்க. பின்னும் தாவீது கர்த்தர் அவரை அடித்து, அவருடைய காலம் அவர் மரித்து, அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டால் ஒழிய என் கையை அபிஷேகம் பண்ணவர் மேல் வைக்க மாட்டேன். என்ன வார்த்தை! அல்லேலூயா. எனக்கு ராஜ்யபாரம் கிடைக்க வேண்டாம், கிடைச்சாலும் சரிதான் கிடைக்காட்டாலும் சரிதான். ஆனால் அவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். என்ன இருக்கும்? என்றைக்காவது ஒரு நாள் ராஜ்யபாரம் எனக்கு கிடைக்கும். ஏனென்றால் என்னை அபிஷேகத்தவர் யார்? தேவன். என்ன அபிஷேகம் இருக்கிறது? ராஜ அபிஷேகம் இருக்கிறது. அது ஒரு நாள் இல்லாவிட்டாலும் ஒரு நாள் எனக்கு கிடைக்கும். நான் ஆத்துரப்பட மாட்டேன், நான் அவசரப்பட மாட்டேன். அவர் காலம் மரிச்சு, அல்லது தேவன் அவரை அடித்து, அல்லது யுத்தத்தில் மாண்டால் ஒழிய இந்த கையை அவர் மேலே என்ன செய்ய மாட்டேன், வைக்க மாட்டேன்னு சொன்னார்ல பாருங்க. அதனால தான் கர்த்தர் இடையிடையே நம்மையும் அறியாமல் தேவன் டெஸ்ட்டுகளை வச்சுக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் சில நம்ம சாதாரணமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவர் நமக்கு தெரியாமல் டெஸ்ட் வைப்பார். எதுக்கு? நம்ம அதில் விழுந்து போகிறதுக்கு, பாஸ் ஆகி எனக்கு ப்ரமோஷன் கொடுப்பதற்கு. அல்லேலூயா. அப்படி டெஸ்ட்லாம் வரும். லஞ்சம் வாங்குறவங்கன்னா லஞ்சத்தை அப்படியே கொண்டு கொடுப்பான். அல்லேலூயா. என்னென்ன தப்பு பண்ணீங்களோ அவங்க சிரிப்பாங்க. அதெல்லாம் வரும் வாழ்க்கையில். யாருக்கும் தெரியாது, எவருக்கும் தெரியாத, அவருக்கு தெரியும். எவருக்கு தெரியும்? தெரிய வேண்டியவருக்கு தெரியும். மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம், புருஷனுக்கு தெரியாமல் இருக்கலாம். டெஸ்ட் நடந்துக்கிட்டே இருக்கும். சில சமயம் அனுமதி கொடுப்பார். ஏது மாதிரி? யோசேப்பும் போத்திபாரினுடைய மனைவி, அந்த இடத்துல தேவன் செய்யலை. தேவன் இப்படிப்பட்ட டெஸ்ட் என்ன செய்ய மாட்டார், வைக்க மாட்டார். ஆனால் என்ன செஞ்சிருவார்? அனுமதி கொடுத்துருவார். பிசாசுக்கு அனுமதி கொடுத்துருவார் ஒரு டெஸ்ட்டை வைக்கிறதுக்கு. அவன் உடனே இதுதான் வாய்ப்புன்னு அதில் டெஸ்ட்டை வைப்பான். அழகாக பாஸ் பண்ணி நீட்டாக மேலே வந்துட்டார். அல்லேலூயா. டெஸ்ட் எதற்காக வைக்கப்படுதுப்பா? பிள்ளைகள் சொல்லுங்கள், டெஸ்ட் எதுக்கு வைக்கப்படுகிறது? வேற யாரும் சொல்ல வேண்டாம். டெஸ்ட் எதுக்கு வைக்கப்படுகிறது? என்னன்னாலும் நீங்கள் சொல்லலாம்ப்பா, நீங்கள் சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன். டெஸ்ட் எதுக்கு வைக்கப்படுது? ஸ்கூல் கிளாஸில் எதுக்கு டெஸ்ட் வைக்காங்க? நீங்கள் உங்கள் பாணியில் பேசுங்க, எங்கள் பாணியில் பேச வேண்டாம். முன்னேறுவதற்கா? அவருக்கு முன்னேறுவதற்கா? தமிழ் பேரரசு முன்னேறுவதற்காக டெஸ்ட் வைக்காங்களாம். நல்லா படிச்சிருக்காங்களான்னு பார்க்குறதுக்கு. சூப்பர். ஓ, ஜெய்சீலன் பையன் நல்லா படிச்சிருக்காங்களான்னு பார்க்குறதுக்கு என்ன செஞ்சுருக்காங்க? டெஸ்ட் வைக்கிறாங்க. அது ஒரு சரியான பதில். வேற பார்த்திபன் பையன் சொல்லு. ரொம்பலாம் யோசிக்கான். அல்லேலூயா. மொத்தத்தில் டெஸ்ட்டு எதுக்கு வச்சா? அவன் சொன்ன ஒரு பாயிண்ட்டு, படிச்சிருக்காங்களா, நம்ம இவ்வளோ நாளும் சொல்லி கொடுத்ததுக்கு மரியாதை இருக்கா அப்படின்னு டீச்சர் பார்க்குறாங்க. அதை விட மேலானது ப்ரமோஷனுக்கு தான். அல்லேலூயா. அது அந்த எண்டு எதில் தான் முடியுது? நெக்ஸ்ட்டு பரீட்சைக்கு, அடுத்த வகுப்புக்கு பாஸ் பண்ணுறதுக்கு தான் தேவன் என்ன செய்கிறார்? இந்த மாதிரி காரியங்களை வைக்கிறார். ஒவ்வொரு நாளும் டெஸ்ட்டு நடந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் டெஸ்ட்டு நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம வாழ்க்கையில். குடும்பத்தில் நடக்கு, கணவன் மனைவிக்குள்ளே நடக்கு, வேலை ஸ்தலத்தில் நடக்கு, சபையில் நடக்கு, தெருவில் நடக்கு, கல்யாண வீட்டில் நடக்கு. கல்யாண வீட்டில் போனால் எப்படி இருக்கிறோம், எப்படி பார்க்குறோம், எப்படி நிற்கிறோம், நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அங்கே தேவதைகளாக இருப்பாங்க, தேவதைகளை பார்த்துறாதீங்க. அல்லேலூயா. ரொம்ப கவனமாக இருக்கணும். பரலோக ராஜ்யம் அவ்வளோ ஈஸி இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ரொம்ப கவனம், ரொம்ப கவனம். பரிசுத்தமாக போய் பரிசுத்தமாக வீட்டுக்கு வந்து சேரணும்.
நாம் எப்படி ஜெபம் பண்ணுவோம் தெரியுமா? ஆண்டவரே, சுகத்தோடு நான் போய் சுகத்தோடு திரும்பி வந்து என் கடமையை செய்ய கிருபை தாரும் ஆண்டவரேன்னு ஜெபிக்கிறோம் பார்த்தீங்களா? அதை மாதிரி நான் போகும்போது எப்படி பரிசுத்தமாக போகிறேனோ ஆண்டவரே, அப்படி பரிசுத்தமாக திரும்பி எனக்கு 2 அடி வேணாலும் எனக்கு விழட்டும், ஒரு பைக் வேணாலும் பஞ்சர் ஆகிரட்டும், ஆனால் நான் எப்படி பரிசுத்தமாக இப்போ போகிறேன் அப்படியே நான் வரணும் ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கிறிஸ்தவ ஜீவியம் சௌபாக்கிய ஜீவியம், கிறிஸ்துவின் மக்கட்கோர் ஆனந்த ஜீவியம். கிறிஸ்தவ ஜீவியம் சௌபாக்கிய ஜீவியம், கிறிஸ்துவின் மக்கட்கோர் ஆனந்த ஜீவியம். கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் நேர்ந்தாலும் கிறிஸ்தேசு ராஜாயன் கூட்டாளி அல்லவோ. கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் நேர்ந்தாலும் கிறிஸ்தேசு ராஜாயன் கூட்டாளி அல்லவோ. கிறிஸ்தவ ஜீவியம் சௌபாக்கிய ஜீவியம், கிறிஸ்துவின் மக்கட்கோர் ஆனந்த ஜீவியம். கிறிஸ்தவ ஜீவியம் சௌபாக்கிய ஜீவியம், கிறிஸ்துவின் மக்கட்கோர் ஆனந்த ஜீவியம். கிறிஸ்தவ ஜீவியத்தை மாதிரி சந்தோஷமான ஜீவியம் உலகத்திலே இல்லை. கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்ந்து கொண்டே இருப்போம் என்றால் சந்தோஷத்தின் மேல் சந்தோஷம், சமாதானத்தின் மேல் சந்தோஷம். பெரிய பொருட்கள் இருக்குன்னா தான் சந்தோஷங்கிறது இல்லை. பொருள் 2 நாளைக்கு சந்தோஷமாக இருக்கும். நான் கார் வாங்கும்போது நான் சொல்லியிருக்கேன், இந்த கார் எப்போ வாங்கினேன், ஒரு 14 வருஷத்துக்கு முன்னால் வாங்கினேன் நினைக்கிறேன் இந்த காரை. 2000 சரி எப்படியோ ஒரு 10-12 வருஷம். அப்போது முதல்ல அந்த படத்தை எத்தனை தடவை பார்த்தேன் தெரியுமா? அது பிள்ளைகளும் அப்படி தான், திரும்ப திரும்ப இந்த காரை வாங்க போகிறோம் படத்தை பார்த்து பிறகு எப்படியோ காரை வாங்கியாச்சு. 2 நாள் அப்படியே போய் பார்க்குறது. இப்போ எவனா அந்த காரை பார்ப்பானா? நான் தான் பார்ப்பேன். எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது, அது வேறு விஷயம். இந்த காரனால கர்த்தர் எனக்கு நல்ல சௌகரியத்தை கொடுத்துருக்கிறார். போக வேண்டிய இடத்துல டான்னு போக முடியுது, பின்னால் என்ன வேணாலும் வச்சுட்டு போக முடியுது, எல்லாம் பிரயோஜனமாக இருக்குது. ஆனால் பெரிய சந்தோஷம் அதில் இருக்குதுன்னு சொல்ல முடியாது, ஒரு சமாதானம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தருக்குள்ளே வாழும்போது அதில் ஒரு பெரிய சமாதானம். லொக்குன்னு இருமுனாலும் சமாதானம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். காய்ச்சல் வந்தாலும் சமாதானம், வியாதி வந்தாலும் சமாதானம். வியாதி இருக்கும், வியாதி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லாருடைய வியாதிகளும் மாறட்டும். மில்டன் கடந்து பாடுபடுறதை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. அவர் இரும்புதை நம்ம இரும்புகிற மாதிரி இருக்குது. ஸ்தோத்திரம். அப்படி இரும்புறாரு, உள்ளேருந்து இரும்புறாரு, எப்படியோ இரும்புறாரு. இந்த வியாதிகள்லாம் சபிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. வியாதியோடு இருப்பது நல்லதல்ல, அப்படி தான் ஆண்டவர் சொன்னார். அப்படி தானே? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க விரும்புகிறேன். எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு. ஆண்டவரே, நான் சுத்தமாகணும். என்னத்தை மாத்திரை மருந்தை போட்டாலும் அது குணமாகிற நேரம் தான் குணமாகுது. அல்லேலூயா. டாக்டர்ஸ் நிறைய அட்வைஸ் பண்ணாங்க. நானும் கொஞ்சம் திமிரு பிடிச்சவன் தான். தெய்வீக சுகத்தில் நம்பிக்கையாக செய்யலை. இருமல் சளிதானேன்னு சொல்லிட்டு போகாமலே இருந்துட்டேன் 20 நாள். அது நல்லா ஏறிட்டு. ரைஸ் எல்லாம் இதை சிபிஎம் ஆட்கள் கேட்டாங்கன்னா, நீங்களாம் ஒரு ஊழியக்காரராக ஏம்பாங்க. ப்ரைஸ் எல்லாம் வந்துட்டார் மைக்கை பிடிச்சிக்கிட்டு. அல்லேலூயா. தெய்வீக சுகத்தில் நிற்க தெரியல, மருந்து மாத்திரையை பெருசாக பேசுகிறீங்களே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 22:2 வாசிங்க. நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அது ஒரு தவறான காரியம் அவங்க சொல்றது. தெய்வீக சுகமும் உண்டு. இயற்கையாக தேவன் என்ன செய்திருக்கிறார்? இலைகள், கனிகள், இதிலே அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? மருத்துவ குணங்களை தேவன் என்ன செஞ்சிருக்கிறார்? வைத்திருக்கிறார். பரலோகத்தில் போகும்போது கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இலைகள், இந்த மருந்து உள்ள மருத்துவ குணம் உள்ள இலைகள் எங்கே வச்சிருக்கிறாராம்? பரலோகத்தில். பூமியில் உங்களுக்கும் எனக்காக தான் வச்சிருக்காரு ஒழிய பாம்புக்கும் பல்லிக்கும் வைக்கலை. அதில் இருந்து தான் இப்போ மனுஷன் என்ன செய்கிறான்? மருந்து எடுக்கிறான். அந்த தன்னுடைய சயின்ஸ், தன்னுடைய மெடிக்கல் நாலேஜை கூட்டி அவங்க என்ன செய்கிறாங்க? பண்ணுறாங்க. ஆனால் இதுக்கு மீறி தெய்வீக சுகம் இருக்குது, நான் அதை நம்புகிறேன், இல்லைன்னு என்ன செய்யலை, சொல்லலை. அதையே நம்பிக்கொண்டு இராத. சின்ன சின்ன காரியங்களை போட்டு என்ன செய்ய வேண்டாம், ரொம்ப குழப்பிக்கிற வேண்டாம். ரொம்ப மிஞ்சின இதிலெல்லாம் தேவன் ரொம்பலாம் என்ன செய்ய மாட்டார், உள்ளே போற மாட்டார். ஆனால் அவர் எது தான் அவருக்கு கோபம் வரும்? பொய் சொல்கிறது,
திருடுறது, இந்த எல்கையை மீறுறது, இதுதான் ஒரு பிரச்சனை வரும். ஒரு சோமில் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு மாத்திரையை போட்டோன்னே பெரிய அருவாளை தூக்கிட்டு வந்து குத்திடுவார் நினைக்கிங்களா? ஒருவேளை ஆண்டவர் இப்படி சொல்வார், பலவீனன் பாவம் அவன். இதில் இது என்னது? ஒரு பலவீனம் அப்படி எடுத்துக்கலாமா? இது பாவம் கிடையாது. ஹல்லேலூயா. பலவீனன் ஆண்டவரே சொல்கிறாருல, பலவீனன் என்ன செய்யுங்க? தாங்குங்கள். நம்மளை தாங்கிடுவார். இது பிரச்சனை இல்லை. ஒரு ஊசி குத்தின உடனே எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு 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 மருந்து மாத்திரை பயன்படுத்துறது திருவிருந்துக்கு தடை கிடையாது. மருந்து மாத்திரை பயன்படுத்த பரலோகத்துக்கு போகிறதுக்கு தடை கிடையாது. எது தடை? பொய் சொல்றது தடை. இப்படி தேவையில்லை மற்றவங்களுடைய காரியங்களை எடுக்கிறது தடை. அநியாயமாக சம்பாதிப்பது தடை. இப்படி இதுதான் பரலோகத்துக்கு போக முடியாது. இதுதான் ஆண்டவர் கோபப்படுத்துறதை ஒழிய மருந்து மாத்திரை சாப்பிட்றது கோபப்படுத்தவே படுத்தாது. சரி பலவீனன்ட்டு விட்டு போயிட்டே இருப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால இதை பற்றி நான் அதிகம் சொல்லலை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இதில் நம்ம புரிந்து கொண்டது என்னென்னா, இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் ராஜ்யபாரத்தை என்ன செய்யலை? எடுக்கலை. ஆனால் அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு காரியத்தை செய்தாங்க. அது என்னன்னு பார்த்துருவோமே. 1 ராஜாக்கள் 21:8. 1 ராஜாக்கள் 21:8 வேகமாக. அவள் ஆகாபின் பெயரால் நிருபங்களை எழுதி அவன் முத்திரையை அவளுக்கு போட்டு அந்த நிருபங்களை நாபோத்திற்கும் பட்டணத்தில் அவனோடே குடியிருக்கிற மூப்பரிடத்துக்கும் பெரியோரிடத்துக்கும் அனுப்பினாள். பிரைஸ் தி லார்ட். இந்த அம்மா யாரு? அவங்க யாரு? ராணி, மகாராணி. யாரு? மகாராணி, ஆகாப்புடைய மனைவி. இந்த சம்பவங்கள் நல்லாவே தெரியும். நாபோத்தினுடைய திராட்சை தோட்டத்தை ஆகாப் கேட்குறாரு. ஐயா கொடுக்க மாட்டேன், இந்த பிதாக்களின் சுதந்திரம் கொடுக்க முடியாதுன்ட்டாரு. இவர் வேதனையோடு போய் என்ன செஞ்சிட்டாரு? கட்டில் குப்புரடிக்க என்ன செஞ்சுக்கிட்டாரு? படுத்துக்கிட்டாரு. அம்மா வந்து கேட்குறாங்க, ஏன் இப்படி சலிப்பாக இருக்கிறீரு அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி நடந்து போச்சுமா, நாபோத்தர் தரமாட்டேன்ட்டான், எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அடா மனுஷா நீயும் ஒரு ராஜா, வெக்கக்கேடு சொல்லியிருப்பாளா? வெக்கக்கேடு நீ ஒரு ராஜாவா? நீ இந்த தேசத்தில் ராஜாவா இருக்கியா? ஆசாம சாப்பிட்டு சந்தோஷமாயிடா. ஏய் யார் அங்கே? ஐயாவுக்கு நல்லா என்ன செய்ய, சிக்கன் 65 பிரியாணி எல்லாம் போட்டு கொடு. பாரு, நாளைக்கு பாரு, இதே திராட்சை தோட்டம் உன் கையில் வருதா இல்லையான்னு பாரு. ஏம்மா நீ என்ன செய்ய போறாமா? அப்படிலாம் கேட்கல. இவருக்கு தெரியும் ஏதோ வில்லங்கம் பண்ண போறா. இவா ஏற்கனவே வில்லங்கம் பிடிச்சவா தான், என்ன செய்ய போறாளா தெரியலையே அப்படின்னு ஒரு பயம் வந்திருக்கணுமா இல்லையா? அதை பற்றி கவலையே இல்லை. என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம், எனக்கு வேண்டியது என்னது? திராட்சை தோட்டம். அம்மையார் உடனே என்ன செஞ்சாங்க? அழகா செஞ்சாங்க. 7ஆம் வசனம் வாசிங்க திரும்ப. 8. அவள் ஆகாபின் பெயரால் நிருபங்களை எழுதி அவன் முத்திரையை அவளுக்கு போட்டு அந்த நிருபங்களை நாபோத்திற்கும் பட்டணத்தில் அவனோடே குடியிருக்கிற மூப்பரிடத்துக்கும் பெரியோரிடத்துக்கும் அனுப்பினாள். பிரைஸ் தி லார்ட். ஆகாபின் பெயரால் நிருபங்களை எழுதி கடன் ஆகாபுடைய பெயர் எழுதப்படுகிறது. அவன் முத்திரை போட்டு. யாரை கூப்பிடவே இல்லை. ஆகாபு கள்ள கையெழுத்து போட்டதில் ஸ்பெஷலிஸ்ட். ஐயா எப்படி கையெழுத்து போடுவார் நம்மளுக்கு என்ன செய்யும்? நல்லா தெரியும். அவரை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. நீர் பாட்டுக்கு நல்லா சாப்பிட்டு தூங்கும், உம்மை கையெழுத்தை நானே போடுவேன் அப்படின்னு போட்டு என்ன செஞ்சுட்டா? அனுப்பிட்டா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதிகாரத்தை தவறாக எடுத்துக்கொண்டாள். தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. கொடுக்கப்பட்ட அதிகாரம் தான் நமக்கு. இவ்வளவுதான் அதிகாரம்னா அவ்வளவுதான். அதுக்கு மேலெல்லாம் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. சின்ன காரியத்துக்கு கூட போகக்கூடாது. குளோரியுடைய அம்மா அவங்களோட அந்த விசுவாசி, ஒரு வேளை நம்ம சபை வீடு இங்கே இருந்தேன்னா அப்படி நடந்திருக்குமோ என்னமோ தெரியல. விசுவாசிகளுக்கு என்ன இருக்குது? ஒரு லெவல் இருக்குது, ஒரு அதிகாரம் இருக்குது. அவங்க வீட்டில் பின்னால் வந்து கிணறு இருக்கும். அது கொஞ்சம் நல்ல தண்ணியாக இருக்கும். ஆகவே அந்த தண்ணி எடுக்கிறதுக்காக அங்கே வருவாங்க. வந்துட்டா என்ன செய்கிறதுனா, பூ போல் அவங்க வெளியே எங்கேயாவது அங்கே தள்ளி போகும்போது குழம்புல கூட்டில் என்ன வச்சுருக்காங்கன்னு தூக்கி பார்க்கறது. அடா மனுஷா, சிக்கன் இருக்கா, மட்டன் இருக்கா, என்ன குழம்பு வச்சுருக்காங்கன்னு பார்க்குறது. இதெல்லாம் உங்களுக்கு சின்ன காரியம் மாதிரி இருக்கும். உங்கள் வீட்டில் வந்து நான் உங்கள் பாத்திரத்தை தூக்கி பார்க்க முடியுமா? சொல்லுங்களேன். ராஜதோர பிரதர், உங்கள் வீட்டுக்குள்ளே நான் வந்து நேராக விறுவிறுன்னு போய் பின்னால் போய் நீங்கள் என்ன குழம்பு வச்சுருக்கீங்கன்னு நான் தூக்கி பார்க்க முடியுமா? எனக்கு அதிகாரம் இருக்கா? இல்லை, அதிகாரம் கிடையாது. எனக்கு கிடையாது. தேவன் அந்த அதிகாரத்தை கொடுக்கல, எனக்கும் கொடுக்கல, அந்த மாதிரி அந்த யாருக்கும் கொடுக்கல, அந்த விசுவாசிக்கும் கொடுக்கல. அவங்க என்ன வச்சா உனக்கு என்ன? சிக்கன் இருந்தா என்ன, மட்டன் இருந்தா என்ன, மாட்டன் இருந்தா என்ன இருந்தா என்ன?
உனக்கு என்ன அந்த வேலை? அவங்களுக்கு என்னென்னா, நாங்கள் என்ன செய்கிறோம், காணிக்கை கொடுக்குறோம், டெய்லி மீன் சாப்பிட்றாங்களோ, மெயிலி சிக்கன் சாப்பிட்ருவாங்களோ, சாப்பிட்டு போகிறாங்க, கொஞ்சம் வாழ்ந்துட்டு போட்டுமே, உனக்காக தானே ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் ஜெப வீராங்கனைகள். அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். அதெல்லாம் ஸ்தோத்திரம். அந்த ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதி தான் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சும்மா இல்லை, ஆசீர்வாதத்தினுடைய ஒரு பகுதி. புதுக்கோட்டை ஒளித்தெல்லாம் நினைக்கும் போது நான் ஆனந்த கண்ணீர் வடிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம அங்கேயே இருக்கலை, நம்ம 2 கூட்டம் தான் நடத்துகிறோம். சனிக்கிழமை ஒரு கூட்டம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு கூட்டம், இந்த 2 கூட்டம் தான் நடக்கு. ஆனால் ஆத்துமாக்களை நிறைய தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, 60 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதெல்லாம் எப்படி நினைக்கிறீங்க? நம்ம போட்ட முழங்காலா? இல்லை, தேவனுடைய கிருபைக்கு அடுத்தபடியாக பெற்றோர்கள். என்னுடைய தாய் தகப்பன் அப்படி தான். அதை பொதுவாக சொல்லுவாங்க, பெற்றோர்கள் சரியாக இருந்தால் பிள்ளைகள் அந்த அறுவடை அறுப்பாங்க. நீங்களும் நானும் உண்மையாக இருந்தால் நம்ம பிள்ளைகள் அந்த அறுவடை அறுப்பாங்க. ஒருவேளை இப்போ நம்ம பார்த்தா ஒரு மாதிரி தெரியலாம் மற்றவங்க பார்வையில், இவன் தானே இவன் தானே அப்படி நினைக்கலாம். அப்படி இல்லை. நீங்கள் ஒரு சொத்து சேர்த்து வச்சுட்டு போங்க. இன்னைக்கு உள்ள வசனத்தின்படி பரிசுத்தமாய் மற்றவங்களுக்குள்ளாத எடுக்காமல் உண்மை உத்தமாக வாழ்ந்துட்டு இந்த உலக ஓட்டத்தை முடிச்சு பாருங்கள். உங்கள் பிள்ளைகள் ஓகோன்னு வரும். அந்த பிள்ளைகள் நாளைக்கு பரலோகத்தில் வரும்போது சொல்லும், ஏப்பா நீங்கள் எப்படி இருந்தீங்க, நம்ம எப்படி இருந்தோமா, பிரைஸ் லார்ட், நீங்கள் எனக்கு பெரிய சொத்து சேர்த்து வைக்கல, ஆனால் ஒன்று சேர்த்து வச்சுட்டு போனீங்க. உண்மை, உத்தமம், பரிசுத்தம், நீதி, வசனத்தின்படி வாழுதல், அதை செஞ்சு வச்சுட்டு போய் பார்த்தீங்களா, கர்த்தர் எங்களை ஓஹோன்னு ஆசீர்வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் பேர் சொல்லாமல் ஒரு ஆளை சொல்லுவேன், உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம சபையில் இருந்தவங்க, அப்போ அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் அவங்க பிள்ளைகளை கர்த்தர் உலக பிரகாரமாக ஆசீர்வச்சிருக்கிறார். அது ரொம்ப எனக்கு சந்தோஷம். அந்த கேள்வி அதை நான் கேட்கும்போது நான் பொறாமப்படலை, சந்தோஷப்பட்டேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த தம்பி வாங்குகிற சம்பளம் 1,60,000 ரூபாய். ஸ்தோத்திரம். இதெல்லாம் ரிட்டையர்ட் ஆகிற ஸ்டேஜ் தான் ஒரு பெரிய ஆட்கள் வாங்குவாங்க. இப்போ என் சம்பளம்லாம் என் லெவல்லாம் அவ்வளோதான். என் பேர் ரிட்டையர்ட் ஆகும்போது என் கூட உள்ளவர் 1,60,000 ரூபா வாங்கியிருக்காரு. நான் சீக்கிரமாக வந்துட்டேன்ல, என் வயசில் உள்ள என்னோட இன்னும் 2 வருஷம் 1,60,000 ரூபா ரிட்டையர்மெண்ட் வாங்கும்போது தான் வந்திருக்கு. ஆனால் அவர் இப்போ எத்தனை வயசில் வாங்குறாரு? 30 வயசில் வாங்குறாரு. நான் சம்பளத்தில் போகும்போது பூம்பார் ஷிப்பிங் கார்பரேஷன் கறி அள்ளி போடுற ஒரு கம்பெனியில் தான் நான் போனேன். எனக்கு சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 300 ரூபா. நம்புறீங்களா? 300 ரூபா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதெல்லாம் ஒரு சம்பளமா அப்படின்னு இருந்துச்சு. படிப்படியாக பிரைஸ் எல்லாம். ஆனால் நான் இருந்ததுன்னா அவ்வளோ வந்திருக்காது, 1,30 தான் வந்திருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் அவர் இன்னும் 2 வருஷம் எக்ஸ்ட்ராவாக வேலை பார்த்ததுனால அவருக்கு கூட கொஞ்சம் 1,30 வந்து. நான் சொல்ல வர்ற காரியம் என்னன்னா, நான் ரிட்டையர்மெண்ட்டில் வாங்குகிற சம்பளத்தை நம்ம தம்பி எப்போ வாங்குறாரு? 30 இயர்ஸில் வாங்குறாரு, 30 வயசில் வாங்குறாருன்னா அது தேவனுடைய கிருபையா இல்லையா? தேவன் அவங்கள ஆசீர்வதிக்கிறாரா இல்லையா? அவங்கள ஒரு விதத்தில் ஆசீர்வதிச்சா நம்மளை இன்னொரு விதத்தில் ஆசீர்வதிப்பாரா, ஆசீர்வதிக்க மாட்டாரா? இந்த பணம் மாத்திரம் நான் சொல்ல வரல. மொத்தத்தில் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை என்ன செய்கிறவர்? ஆசீர்வதிக்கிறவர். தேவன் தன்னுடைய பிள்ளைகளை உயர்த்துகிறவர். தேவன் தன்னுடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துகிறவர். ஒருபோதும் தேவ பிள்ளைகள் ஓட்டாண்டியா மாற மாட்டாங்க. கர்த்தரை நம்பின ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் அளிக்கிற நன்மையினால் திருப்தியாவார்கள். இதை நம்ம சரியாக அறிஞ்சு கொண்டே இருக்கணும். எதிலும் உண்மை, எப்பவும் உண்மை. என் வாய் உண்மையை தான் பேசணும். உண்மை. நம்ம ஆட்கள்லாம் சிலர் சரடு விடுறத பார்த்தா எனக்கெல்லாம் அவ்வளோ வேதனையாக இருக்கும். சரடு விடுறது எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. எனக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க. சரடு விடுறது எனக்கு என்ன செய்யும்? தெரியும். நம்ம சொல்லி அவங்கள காயப்படுத்த வேண்டாம். சொல்லுங்க, நல்லா தலையாட்டிடுவேன். எதுக்கு போட்டு வம்பு? ஆனால் தேவன் இப்படி தலையாட்ட மாட்டார். ஹல்லேலூயா. கரெக்டாக இருக்கணும். முடிஞ்ச அளவு. ஏதோ நீங்கள் சொல்கிறதுனால யாரோடைய தலையாவது சீவப்படுதுன்னா வேணால் போய் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற நிமித்தமாக ஏதோ ஒரு யாருடைய தலையோ சீவப்பட்டுருன்னா வேணால் பரவாயில்ல, தேவன் அதை மன்னிப்பார். சாதாரணமாக உட்காந்தா போய், எழும்புனா போய், நடந்தா போய், இதெல்லாம் பொய்கள். பிச்சிருவார் பிச்சு. இதெல்லாம் சாதாரணமாக நினைக்கக்கூடாது. இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் கடைசி நாளில் நம்ம சுத்திகரித்து கொள்ள வேண்டும். தேவன் அதிகமாக இதை என்ன செய்கிறாரு? விரும்புகிறார். இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். டைம் ஓடிடுச்சு. சரி, இவ்வளோ போதும். இப்போ என்னெல்லாம் பார்த்தோம்? முதல்ல ஆதாம் ஏவாள் எல்கையை மீறிட்டாங்க, கொடுக்கப்படாததை எடுத்துக்கொண்டார்கள். ரெண்டாவதாக ஓப்னி பினேகாஸ் நல்லா தான் கொடுத்தார. எவ்வளவு மரியாதை, எவ்வளவு ஸ்பெஷல் சாப்பாடு எல்லாம் கொடுத்த பிறகு இன்னும் எவ்வளவு அவர் கொடுக்குறாரு, வேண்டாம் அப்படி அவங்களுக்கு அதில் திருப்தி இல்லை. மூணாவது ஆபிரகாம் பார்த்தோம். அவருக்கும் கொடுக்கப்படாததை அவர் எடுத்துக்கொண்டு இன்றைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அடுத்ததாக தாவீதை பார்த்தோம். அவர் என்ன செய்யலை? எடுக்கலை.
கொடுக்கப்படாததை அவர் எடுக்கலை, ஆத்திரப்படலை, அவசரப்படலை, வெயிட் பண்ணார். எத்தனை வருஷம் வெயிட் பண்ணார்? 40 ஆண்டுகள் இவர் அரசாட்சி பண்ணுறாரு. அது வரைக்கும் என்ன செய்கிறார்? அவர் வெயிட் பண்ணுறாரு. இந்த இடத்துல ஏசபேல் அம்மா என்ன செஞ்சிட்டாங்க? கொஞ்சம் அவசரப்பட்டு அவருடைய அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு தவறான காரியத்தை என்ன செய்தாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தின் கடைசி நாளில் நம்ம தேவ சமூகத்தில் இருந்து, அதாவது நம்ம நஷ்டப்பட்டு போயிட்டாலும் பரவாயில்ல, நம்முடைய பணம் வீணாயினாலும் பரவாயில்ல, அடுத்தவங்க பணம் நம்மகிட்ட என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அடுத்தவங்க இடம் இருக்கக்கூடாது. அடுத்தவங்களுக்கு போக வேண்டிய அந்த கனம் கூட எனக்கு வரக்கூடாது. அல்லேலூயா. அடுத்தவங்களுக்கு போகக்கூடிய கனம் கூட எனக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஸ்தோத்திரம். அது ரொம்ப கவனமாக, எல்லாவற்றிலும் அப்படி நம்ம கவனமாக இருந்து அந்த புதிய வருஷத்துக்குள்ளே நம்ம பிரவேசித்தோன்னு வைங்களேன், வர்ற புதிய வருஷம் எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமாக இருக்கும், நன்மையாக இருக்கும், ஓஹோன்னு இருக்கும். எல்லாருக்கும் ஓஹோன்னு இருக்காது. அல்லேலூயா. இந்த மற்றவங்க சொல்கிற மாதிரி இந்த வருஷம் எல்லாருக்கும் உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. தேவ வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு தான் ஆசீர்வாதம். பொதுவான ஆசீர்வாதம் எல்லாருக்கும் உண்டு. மழை பெய்யும், சாப்பாடு கிடைக்கும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னெல்லாம் கிடைச்சது? அது சொல்லி முடிச்சிடுறேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னெல்லாம் கிடைச்சது? மடம் சொல்லுங்க. மன்னா, காடை, பாதுகாப்பு, வழி நடத்துதல், தண்ணீர் கிடைச்சது, பேரிச்சம்பழம் கிடைச்சது, நல்ல சுகமாக இருந்தாங்க. இதெல்லாம் எல்லாருக்கும் கிடைச்சது. ஆனால் அங்கே போனது எத்தனை பேர்? புறப்பட்டதில் 2 பேர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய பேர் போயிட்டாங்க, பிள்ளைகள் போனாங்க. அதான் கரெக்டாக சொல்லிட்டார். எது வரைக்கும் 20 வயசுக்கு மேலே தொலைச்சிட்டேன்ட்டார். படித்து பாருங்கள். 20 வயசுக்கு மேலே என்ன செஞ்சிட்டேன், அவ்வளோதான். டீனேஜ் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. டீனேஜ் பாவம், திடீர்னு துள்ளுவானுங்க. அப்போ அதான் இந்த டீனேஜ் செய்த பாவங்கள் கூட கொஞ்சம் மன்னிக்கப்படுது, நான் இல்லைன்னு சொல்லலை. அல்லேலூயா. டீனேஜ் ஒரு அறியா பருவம். என்ன செய்கிறோன்னே அவனுக்கு தெரியாது. பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறோன்னே தெரியாது. கண்டதும் காதல், உடனே காதல் கடிதம் நீட்டிட வேண்டியது. பிரைஸ் அல்லாட். பாவம், ஐயோ அறியாமல் டீனேஜ் பிழைச்சி போட்டுன்னு ஆண்டவர் விட்டுறாரு. அதனால் துணிஞ்சு செஞ்சிடாதீங்க, பாஸ்டர் சொல்லிட்டாரு திளைச்சி போன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. அப்படி இல்லை. இப்போ டீனேஜ் வரைக்கும் கொஞ்சம் விட்டு பிடிக்கிறார். 20 வயசுக்கு மேலே தொலைச்சிட்டேங்காரு. 2 பேரை தவிர ஒருத்தரும் போக முடியாது. சொல்லிக்கிட்டா கிடைக்கிங்க அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சார்? சொன்னார். அல்லேலூயா. தேவனை பிரியப்படுத்துவோம். தேவனை பிரியப்படுத்தினா அவர் நம்ம பிரியப்படுத்துவார். அல்லேலூயா. கொஞ்சம் உட்காந்து சிந்திச்சு பாருங்கள். நம்ம என்னெல்லாம் சரியாகணும், எதுலெல்லாம் நம்ம சரியாகணும். அதில் சரியாயிடுச்சு நம்ம அந்த புது வருஷத்துக்குள்ளே கால் வச்சோன்னு வைங்களேன், எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும், சூப்பராக இருக்குமா? வேடிங் நல்லா தான் இருக்குது. அப்படி சூப்பராகவே இருப்பதாக. சூப்பராக இருக்கும், சூப்பராக இருக்கும். அல்லேலூயா. இந்த 1ஆம் தேதி சிலர் நடனத்தோடு போவாங்க. எப்படி போவாங்களாம்? நடனத்தோடு. சிலர் வேட்டு போட்டுக்கிட்டே போவாங்க. வேட்டு போட்டு ஆழம் கும்மாளம். நமக்கு அப்படி ஸ்தோத்திரத்தோடே. எத்தனை பாக்கியம், எத்தனை ஸ்லாக்கியம். கர்த்தருடைய பிள்ளைகள், இஸ்ரவேலே உனக்கு ஒப்பானவன் யார்? இஸ்ரவேலின் தேவனுக்கு ஒப்பானவன் யார்? ஹல்லேலூயா. அப்படி வாழ்ந்து காட்டிட்டு போனோம். ஹல்லேலூயா. ஆஃப்டர் ஆல் ஒரு விஜயகாந்த் இவ்வளோ தூரம் வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கான்னா, நீங்களை நானும் எப்படி வாழ்ந்து காட்டிட்டு போகணும்? ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். அவர் நமக்கு மாடல் அல்ல, இருந்தாலும் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழங்கால் போய்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்களும் மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஒரு நல்ல தீர்மானம் எடுப்போம். தேவனிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்மை நான் பிரியப்படுத்துவேன். ஆண்டவரே, இந்த நாளே பார்த்தது ஒரு கொஞ்சம் தான். இதே போல் நிறைய வசனங்கள் நமக்கு இருக்கிறது. கர்த்தரை நாம் பிரியப்படுத்துவோம். கர்த்தரை வேதனைப்படுத்த வேண்டாம், தேவனை துக்கப்படுத்த வேண்டாம். தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம் நடக்க நம்ம ஆயத்தமாகும். அப்படி நாம் நடக்க தேவன் நம்மேல் பிரியம் வைத்து, தேவன் அவர் நாம் எண்ணுகிறதற்கும் அதிகமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அற்புதங்களை செய்வார். அவர் அற்புதங்களின் தேவன், அவர் அதிசயங்களின் தேவன். அப்பா, நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்களும் துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தின் கடைசி ஆண்டவரே ஒரு செய்தியாக, ஞாயிற்றுக்கிழமை செய்தியாக இது இருக்கிறது. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். தங்களுக்கு கொடுக்கப்படாததை எடுத்து கொண்டவர்கள் ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்க்கையிலே
எத்தனை தீமைகள், எத்தனை ஆசீர்வாத குறைவுகள், எத்தனை சாபங்கள் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் வந்தது என்று நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததிலே நாங்கள் திருப்தியாக இருக்க கிருபை செய்வீராக. கர்த்தரை எப்படி நாங்கள் திருப்திப்படுத்தலாம், கர்த்தரை எப்படி நாங்கள் சந்தோஷப்படுத்தலாம் என்பதிலே நாங்கள் அதிக அக்கறை கொள்ள கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. இந்த உலக ஓட்டத்தை நாங்கள் முடிக்கும்போது இவர் கர்த்தருக்காய் வாழ்ந்தார் என்று சொல்ல வேண்டும். நீர் எங்களை பார்த்து சொல்ல வேண்டும், நல்லது உத்தமம் உண்மை உள்ள ஊழியக்காரனே அல்லது வேலைக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்கிற சொல்கிற அந்த வார்த்தை எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், நீர் அப்படியே எங்கள் ஒவ்வொருவரையும் செய்வீராக. மழை தடையாயிராதபடி ஒரு விசை காத்துக்கொள்வீராக ஆண்டவரே. அதிக சேதம் உண்டாக்கி விட்டது. தேவ பிள்ளைகள் அதிகமாய் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அநேக ஆண்டவரை பண விரயம், பொருள் சேதங்கள் என்றாலும் ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்கள் வரும் நாட்களில் வராதபடி தேவன் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்வீராக ஆண்டவரே. உள்ளத்தாலும் ஆண்டவரே மிகுந்த உடைந்த உள்ளத்தோடு அநேகர் இந்த இடத்துல இருக்கிறார்கள். தேவன் அவர்களை பலப்படுத்துவீராக. இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரே காரியங்கள் எங்கள் பட்டணத்தில் வராதபடி பட்டணத்துக்கு ஒரு பாதுகாப்பை கர்த்தர் வைப்பீராக ஆண்டவரே. பவுலின் நிமித்தமாக பவுலோடு இருந்த 272 பேருக்கும் பாதுகாப்பு கொடுத்தது போல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே இந்த பட்டணத்தில் அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் நிமித்தமாக ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தின் நிமித்தமாகவும் இந்த பட்டணத்தை பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. இன்னும் ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக ஆண்டவரே நாங்கள் புதிய வருஷத்துக்குள்ளாக பிரவேசிக்க போகிறோம். வருஷங்கள் போய்கொண்டே இருக்கிறது. நாங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே இன்னும் முன்னேறி செல்ல வசனத்தின்படி வாழ்ந்து கொண்டே இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. வந்த ஒவ்வொருவரோடு பேசி இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். மாலை நடக்கிற ஆராதனையிலே எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் வந்திருக்க கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. கன மகிமை துதியெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மோடு இருப்பதாக, ஆமென்.